இந்த பிட்காயினை வந்து ஏற்றுக்கொள்ள இல்லை. எனவேதான் அந்த சில ஒரு நியூஸ் வந்துக்குது, அமேசான் வந்து பிட்காயின் மூலமான கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ள அனுமதிக்கும்னு சொல்லி. ஆனா அந்த நிறுவனம் வந்து அதனை நிராகரிச்சிருக்கு. தாங்கள் வந்து பிட்காயினை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி. ஆனா இந்த பிட்காயின் வந்து சில சர்வதேச நிறுவனங்கள் அல்லது சர்வதேச நாடுகள்ல வந்து பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த பணத்திற்கு பின்னர் ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சின்னு நாங்கள் பார்க்கறது வந்து இலத்திரனியல் பணத்தை பார்க்கலாம், டிஜிட்டல் கரன்சி பார்க்கலாம். ஆகவே இந்த பிட்காயின் கூட ஒரு முதலீடாக கருதப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் நிறைய பணம் வைத்திருந்தால் அல்லது பணத்தை நீங்கள் பணமாக வைத்திருந்தால் பணம் என்ன செய்யும் என்று சொன்னால் எந்தவித வருமானத்தையும் பெற்றுத்தராது. ஆனால் நீங்கள் பணத்தை எங்கேயாவது ஒரு முதலீடு செய்ய வேணும். அதாவது நீங்க பங்கு சந்தையில முதலீடு செய்ய வேணும், அல்லது யூனிட் ட்ரஸ்ட் நம்பிக்கை நிதியத்துல வந்து முதலீடு செய்யலாம், அல்லது வந்து தங்கத்துல முதலீடு செய்யலாம். அதே போல இந்த பிட்காயினும் வந்து ஒரு முதலீடாக கருதப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு குறித்த ஒரு நபர் வந்து ஒரு இந்தியாவை சேர்ந்த சென்னையை சேர்ந்த நபர் ஒரு ஆள் வந்து இந்த பிட்காயின் மூலமாக ஒரு பில்லியனரா மாறி இருக்கிறார். ஆகவே அப்படி இந்த பிட்காயின் மூலமாக வந்து பல்வேறுபட்ட மக்கள் வந்து நபர்கள் வந்து பாரி செல்வந்தர்களாக மாறி இருக்கிறார்கள். அது வந்து ஒரு முதலீடாக கருதப்படுகிறது. அது வந்து பங்கு சந்தையில வந்து பங்குகளுடைய விலை மாற்றம் அடைவதை போல இந்த பிட்காயினுடைய விலையும் வந்து அடிக்கடி தடம்பல் அடைகின்றது. அந்த விலை ஏற்படும் மாற்றம் காரணமாக பல்வேறுபட்ட நபர்கள் வந்து இலாபத்தையும் வந்து பெற்றுக்கொள்றான்னு சொல்லி பார்க்கலாம் நாங்கள். ஆகவே இது வந்து இந்த மத்திய வங்கி வந்து ஏற்றுக்கொள்ள முன்வர இல்லை. ஆனா ஒரு சில நாடுகள் வந்து இந்த பிட்காயினை வந்து ஏற்றுக்கொண்டிருக்குது. எனவேதான் நாங்கள் பார்க்கிற விடயம் வந்து இன்றைக்கு பார்க்கறது வந்து என்ன பண நிரம்பல் சம்பந்தமா நாங்க பார்க்கிறோம். அதுல போல நாங்க பணத்துக்கான கேள்வி சம்பந்தமா நாங்க பார்த்திருக்கிறோம். டிமாண்ட் ஃபார் மணி என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே பணத்துக்கான கேள்வி உங்களுக்கு தெரிய வேணும். பணத்துக்கான கேள்வி என்று சொன்னால என்னன்னு நீங்க அறிஞ்சிருக்க வேணும். ஓகே, ஆகவே நாங்கள் பணத்துக்கான கேள்வி என்று சொன்னால் என்னென்று நாங்கள் பார்க்க வேணும். அந்த பணத்துக்கான கேள்வியின் வகைகள் எவை என்று சொல்லி பார்க்க வேணும். அதனைத் தொடர்ந்து பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை என்று சொல்லி நீங்கள் விளங்கி வச்சிருக்க வேணும். ஆகவே கேள்விகள் வந்து உங்களுக்கு பல்வேறுபட்ட வகையில வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படலாம். ஆனா உங்களுக்கு எல்லாம் நீங்க அறிஞ்சது தெரிஞ்சபடியமா தான் இருக்கும். ஆனா கேள்விகள் வந்து இந்த நேரடியாக கேட்கப்பட மாட்டாது, மறைமுகமாக கேட்கப்படலாம். ஆகவே பணத்துக்கான கேள்வி என்று சொன்னால் என்ன, பணத்துக்கான கேள்வியின் வகைகள் யாவை, பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை, பணத்துக்கான கேள்வியில் அதிகரிப்பு எவ்வாறு ஏற்படும், பணத்துக்கான கேள்வி அதிகரிக்கும் சந்தர்ப்பங்கள் யாவை, பணத்துக்கான கேள்வியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற காரணி யாவைன்னு சொல்லி பல்வேறுபட்ட வகையில வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படலாம். ஆகவே உங்களுக்கு தெரியும், இலகுவா வழங்கிக் கொள்ளலாம். பணத்துக்கான கேள்வி நாங்கள் குறிப்போம் எம்டி என்று சொல்லி குறிப்போம். எம்டி, டிமாண்ட் ஃபார் மணி என்று சொல்லுவோம், எம்டி என்று சொல்லுவோம் நாங்கள். ஆகவே இந்த பணத்துக்கான கேள்வியை நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணத்துக்கான கேள்வி நாங்கள் 3 வகையா பிரிக்கலாம் சொன்ன நாங்கள். ஒன்று வந்து சொன்னாங்கள் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி, உத்தேச நோக்க கேள்வி, மற்றது சொன்னாங்கள் பாதுகாப்பு நோக்க கேள்வி என்று சொல்லி நாங்கள் 3ஆ பிரிச்ச நாங்கள். பணத்துக்கான கேள்வியை வந்து 3 வகையா பிரித்தவர் யாருன்னு சொன்னா கெய்ன்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கெய்ன்ஸ் பொருளியல் ஆளர்னு சொல்லி அழைப்போம் நாங்கள். வந்து எக்கானமிஸ்ட், லீடிங் எக்கானமி கெய்ன்ஸ் சொல்லுவோம். கெய்னிஸ் இந்த ஏரியால கெய்ன்ஸ் சொல்லுவோம் நாங்கள். பணத்துக்கான கேள்வியை 3 வகையா பிரிச்ச நீங்கள். ஒரு கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி, ரான் செக்ஷன் 4 டிமாண்ட் சொன்ன நீங்கள். இன்னொன்று சொன்ன நீங்கள்
ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் என்று சொன்னீங்க, உத்தேச நோக்க கேள்வி என்று சொல்லி இருப்பீங்கள். மூன்றா சொல்லி இருப்பீங்கள் ப்ரீகாஷனரி டிமாண்ட் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கள். ப்ரீகாஷனரி டிமாண்ட் என்று கேள்விப்பட்டிருக்கோம். ஆகவே இதை வந்து அப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே இத சமன்பாடு இருக்குது. MD ஈக்குவல் டிமாண்ட் ஃபார் மணி ஈக்குவல் TD டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட், ப்ரீகாஷனரி டிமாண்ட், ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் சொல்லி நீங்கள் 3 கேள்விகள் இருக்குன்னு அறிஞ்சிருக்க வேணும். பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை என்று சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். What are the factors determine the demand for money என்று கேட்கலாம். அல்ல what are the factors determine the transaction for demand என்று கேட்கலாம் பிள்ளைகள். அதாவது பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் சொல்லி பொதுவா கேட்கலாம். அல்லது கேட்கலாம் what are the factors determine the transaction for demand, அதாவது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் சொல்லி குறிப்பாக கேட்கலாம். என்ன கேள்வி இந்த ரெண்டுக்கும் இந்த வேறுபாடு என்னன்னு சொன்னால் பொதுவாக ஓவராலா கேட்கலாம். பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் சொல்லி உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படலாம். அதே போல பணத்துக்கான கேள்வியினுடைய ஒரு பிரிவு தானே கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி, டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட் அல்லது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி முதலாவது. ஆகவே இப்படிங்க கேட்கலாம், கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை என்று சொல்லி உங்களோட கேட்கலாம். அப்படி கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணின்னு சொன்னால் TD அதான் சொல்லப்படும். பாருங்க இதுல முதலாவது வந்து பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் MDயை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவென்னு கேட்கலாம். அதே போல TDயை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவென்னு கேட்கலாம் பிள்ளைகள். அதே போல PDயை கேட்கலாம், SD கேட்கலாம். ஆகவே TDயை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை? What are the factors determine the transaction for demand of money என்று கேட்கலாம். ஆகவே கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை? அப்படி கேட்டால் நீங்க சொல்ல வேணும் முதலாவது வருமானம். பாருங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க வருமானம் இங்க போடப்பட்டிருக்குது YHல வந்து இது இங்க இந்த இதுல போட்டிருக்கிறது வந்து பணத்துக்கான கேள்வி டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட் போட்டிருக்கோம் இங்க. ஆகவே XHல வந்து பணத்துக்கான கேள்வி டிமாண்ட் ஃபார் மணி, டிரான்சாக்ஷன் டிமாண்ட் ஃபார் மணி, அங்க YHல போட்டிருக்கோம் இன்கம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த வருமானம் அதிகரிக்கின்ற பொழுது இது இன்கம் இஸ் இன்க்ரீசிங். அப்ப வருமானம் அதிகரித்து போகின்ற பொழுது எங்களுடைய கையில நாங்கள் வச்சிருக்கின்ற பணத்தின் அளவு அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆரம்பத்தில் வேலைக்கு போய்க்க சம்பளம் உங்களுக்கு குறைவா இருக்கும். ஆகவே குறைவான வருமானத்தை வச்சது இருக்கும். அவை உங்க கையில காசு வந்து உங்களோட பாக்கெட்ல வந்து குறைவாக காசு இருக்கும். உங்களோட வருமானம் வந்து ஆரம்பத்துல வந்து 10,000 என்று கேட்க நீங்க 500 காசு வச்சிருப்பீங்க, பாக்கெட்ல வச்சிருப்பீங்க. இப்ப உங்களோட வருமானம் வந்து 50,000 ரூபாய் போகின்ற பொழுது உங்களோட 5,000 இருக்கும். அங்கால 1,00,000 ரூபாய் போகின்ற பொழுது உங்களுக்கு 10,000 படி. அதாவது வருமானம் அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள் தங்களோட கையில வச்சிருக்க விரும்புகின்ற பணத்தின் அளவு வந்து அதிகரிக்கும். என்ன பார்க்கலாம், நீங்கள் வருமானத்துக்கும் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்விக்கும் இடையிலான தொடர்பு யாது என்று கேட்டால் நீங்க சொல்லணும் there's a positive relationship between the income and transaction demand for money. That's why the demand curve goes upward ன்னு சொல்லலாம் நீங்கள். அதாவது வருமானத்துக்கும் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்விக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு காணப்படும். எவ்வாறு சொன்னால் வருமானம் அதிகரித்தால் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்விக்கான அளவும் வந்து அதிகரிக்கும். வருமானம் குறைகின்ற பொழுது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியின் அளவும் அதிகரிக்கும். அதாவது இலகுவா சொல்றேன்னு சொன்னால் எங்களுடைய வருமானம் அதிகரித்தால் நாங்கள் அதிக அளவு பணத்தை கையில வச்சிருப்போம். வருமானம் குறைந்தால் எங்களுடைய கையில உள்ள பணத்தின் அளவும் குறையும். இதுதான். ஆகவே ரெண்டுக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு காணப்படுது. எனவே நீங்கள் ஆகவே இவ்வாறு கேள்விகள் கேட்கப்பட்டால் நீங்கள் அதற்குரிய சிறிய விளக்கம் ஒன்று எழுதுவீங்கள். அதாவது வருமானத்துக்கும் கேள்விக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு காணப்படும். வருமானம் அதிகரிக்கின்ற பொழுது கேள்வியும் அதிகரிக்கும். வருமானம் குறைகின்ற பொழுது கேள்வி குறைவடையும். எனவே உங்களுக்கு அதுக்கு புள்ளி கிடைக்கும். அதோட நீங்கள் சிறிய ஒரு வரைவும் கொடுக்க வேணும், கிராஃப் கொடுக்கணும்.
நீங்கள் எப்பொழுதும் வந்து நீங்கள் நினைக்க வேணும் அந்த எக்ஸாமினருக்கு வந்து பொருளியல் தெரியாத நினைச்சு கொண்டுதான் நீங்கள் விடை எழுத வேணும். ஆகவே நான் எக்ஸாமினர் என்ன செய்வாருன்னு சொன்னா நாங்க எந்த எதிர்பார்ப்போம்னு சொன்னால் நீங்கள் முழுமையான விடை உங்களுக்கு இந்த பாடம் தொடர்பாக வந்து உங்களுக்கு முழுமையாக விளக்கம் தெரிகின்றதா என்பதை தான் அவை உங்களை வந்து பரிசோதிப்பார்கள் அல்லது எதிர்பார்ப்பார்கள். ஆகவே நீங்கள் வந்து சுருக்கமா சொல்றது வந்து நல்லது இல்லை. ஆகவே நீங்க டெலிகிராம் பண்ற மாதிரி மெதுவாக செய்யக்கூடாது. ஆகவே முழுமையா கேள்வி கேட்டால் அதுக்கு முழுமையா விளக்கம் கொடுங்க. அதாவது வரை விளக்கத்தை கொடுப்பீங்கள், உதாரணம் இந்த உதாரணத்தை கொடுங்க. அதே போல கிராஃப் கொடுக்க முடியும்னா கிராஃப் கொடுங்க. அதுக்கு ஏதாவது சமன்பாடு போட முடியும்னு சொன்னா சமன்பாடையும் கொடுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அவ்வளோத்தையும் நீங்கள் கொடுங்க. நேரத்தை பார்த்து அதுக்கு நம்ம எவ்வளவு மார்க்ஸ் கேள்வி கேட்கப்பட்டோம்னு சொல்லி கொடுக்கலாம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதுவா? இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னா நீங்க கேட்கலாம். Is there any doubt? Please tell yes or no. இதுல சந்தேகங்கள் இருக்குமா? Okay, no. Thank you. Right. ஆகவே இப்படி ஒரு விளக்கம் கொடுப்பீங்கள். மற்றது வந்து அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து இந்த கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் பார்க்கிறோம். அதாவது வருமானம் அதிகரித்தால் கேள்வி கூடும் சொன்ன நீங்கள், வருமானம் குறை கேள்வி குறையும். அடுத்த காரணி என்னவா இருக்கும் சொன்னால் வருமானம் பெறும் கால இடைவெளி. இதை நான் பார்த்தது தெரியல. ஆகவே இந்த படத்தை வச்சுக்கொண்டு ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியும் உங்களால? இந்த படத்தை வச்சுக்கொண்டு என்ன விளங்கி வைக்கிறீங்க இதுல வந்து? அதாவது வருமானம் பெறும் கால இடைவெளி உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வல் அது வந்து சொல்லுவாங்க. அதாவது இன்கம் ரிசீவபிள் இன்கம் கிடைக்க சொன்னா ஒரு கால இடைவெளி கிடைக்குது. அந்த இடைவெளி மாற்றம் அடைகின்ற பொழுது என்ன செய்யும் சொன்னால் உங்களோட கேள்வி மாற்றம் அடையுமா? இந்த விளங்க படத்தை பார்த்து ஏதாவது சொல்ல முடியுமா? இதுல ஏதாவது அதாவது வருமானம் பெறும் கால இடைவெளிக்கும் பணத்துக்கான கேள்விக்கும் இடையே தொடர்பை விளக்கணும் கேட்கலாம். உங்கள்கிட்ட இது எவ்வாறு விளங்கப்படும்? வருமானம் பெறும் கால இடைவெளிக்கும் பணத்துக்கான கேள்விக்கும் இடையே காணப்படும் தொடர்பு யாது? இது எவ்வாறு விளங்கப்படுத்தீர்கள்? உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்கலாம்னு சொன்னால், அதாவது வருமானம் பெறும் கால இடைவெளியானது பணத்துக்கான கேள்வியை எவ்வாறு தீர்மானிக்கின்றது, எவ்வாறு மாற்றங்கள் செய்கின்றது? அல்லது is there any relationship between the demand for money and interval of income received? எடுக்கலாம். அதாவது வருமானம் பெறுகின்ற கால இடைவெளிக்கும் கொடுக்கல் வாங்க நோக்கின்ற தொடர்பு யாதுன்னு கேட்கலாம். கேட்டா அப்படி விளங்கப்படுத்துவீங்க சார்? பொதுவாக வருமானம் பெறும் கால இடைவெளிக்கும் கொடுக்கல் வாங்க நோக்க கல்விக்கும் எதிர்க்கணிய தொடர்பு காணப்படும். எப்படி விளங்கப்படுத்த முடியும்? வருமானம் பெறும் கால இடைவெளி சார் குறைவாக இருந்ததுன்னு சொன்னா வருமானம் அடிக்கடி சொன்னா கொடுக்கல் வாங்க வருமானம் பெறும் கால இடைவெளி எவ்வாறு கொடுக்கல் வாங்க கேள்வி தீர்மானிக்கின்றது? அதாவது சார் வருமானம் பெறும் கால இடைவெளி குறைவா இருந்தா அவரோட கொடுக்கல் வாங்க நோக்க கேள்வி கூடுதலா இருக்கும். மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ அன்மியூட் பண்ணி போட்டு பேசுங்க. கேட்க இல்லை எனக்கு. என்ன இல்ல சார், அன்மியூட் பண்ணி தான் இருக்கேன். ஓகே சாரி. ஓகே ஓகே சாரி. ஹலோ. ஓ நான் ஓகே சொல்லுங்க. என்ன சொன்னா சார், வருமானம் பெறும் கால இடைவெளி குறைவாக இருந்தா கொடுக்கல் வாங்க நோக்க கேள்வி வந்து கூடுதலாக இருக்கும். வருமானம் பெறும் கால இடைவெளி கூடுதலாக இருந்துன்னு சொன்னா கொடுக்கல் வாங்க நோக்க கேள்வி வந்து குறைவாக தான் காணப்படும். வருமானம் பெறும் கால இடைவெளி, எஸ், வருமானம் பெறும் கால இடைவெளி. அதை கொஞ்சம் உதாரணமா சொல்லுங்க, படத்துங்க. படத்தை பார்த்து சொல்லுங்க.
உதாரணம்னு சொன்னா சார், பொதுவாக இப்ப எங்களுக்கு மாத தொடக்கத்துல வந்து எங்களுக்கு இப்ப சம்பளம் இருந்துன்னு சொன்னா எங்கள்ட்ட என்ன சொல்ற கொடுக்கல் வாங்கின கேள்வி வந்து கூடுதலா இருக்கும். பணம் எங்கள்ட்ட இருக்கும். அடுத்த எங்களுக்கு வருமானம் பெறும் கால இடைவெளி வரைக்கும் எங்களுக்கு பணம் கையில் குறைவா இருக்கும் போது எங்களோட கொடுக்கல் வாங்கின கேள்வி வந்து குறைவா இருக்கும். அதே அடிக்கடி எங்களுக்கு இன்கம் வருமானு சொன்னா எங்களோட டிமாண்ட் வந்து கூடுதலா இருக்கும். சரி சரி. வருமானம் பெறும் கால இடைவெளி சிறிதாக இருக்கும் என்று சொன்னால் சரி, உங்களுக்கு ஒவ்வொரு 15 நாளில வருமானம் கிடைக்கும் என்று சொன்னால் எங்கட கையில பணத்தின் அளவு குறைவாகத்தான் இருக்கும், குறைவாகவே இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது படத்தை பாருங்க, படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 500 தான் இருக்கு, அப்படி இருக்கும். 500 தான் ஆவரேஜா இருக்கும். ஆனா வருமானம் கால இடைவெளி பெரிதாக இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு காது சம்பளம் கிடைக்கும்னு சொன்னா அந்த மாதத்திலேயோ அந்த ஆரம்பத்திலேயோ நிறைய காசு கையில அப்படி இருக்கு. அல்லது இப்படி பாருங்க, ஒரு வருடத்துக்கு ஒரு கதை கிடைக்கும்னா நிறைய காசா இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ஆகவே அதே போல சரி, அதாவது ஒவ்வொரு நாளும் வருமானம் கிடைக்கிற அளவுக்கு வந்து அது கையில் வச்சு காசு குறைவாத்தான் இருக்கும். ஆகவே இந்த படத்தை கொடுக்கும் நீங்கள். நன்றி. மற்றது வந்து அடுத்த வேற என்ன காரணம் தீர்மானிக்கணும்னு சொல்வீங்க? பணத்துக்கான கேள்வி தீர்மானிக்கிற காரணம் சொல்லுங்க. அப்படி சொன்னீங்க ஒரு வாழ்க்கை தரம் சார், லைஃப் ஸ்டைல். வாழ்க்கை தரம் தீர்மானிக்கும் கட்டாயம். வேற சொன்னீங்க, வேற என்ன சொன்னீங்க? பணத்துக்கான கேள்வி தீர்மானிக்க காரணிகள், அதாவது நீங்க சிம்பிளா திங்க் பண்ணுங்க, உங்களோட கையில உள்ள பாக்கெட்ல உள்ள காசின் அளவை தீர்மானிக்கிற காரணிகள் யாவை? பிரதேச வேறுபாடு சார், ரீஜனல் டிஃபரன்ஸ். பிரதேச வேறுபாடுகள் அப்படியானது வந்து தீர்மானிக்கணும்னு சொல்றாங்க. இன்னொன்னு சொல்ல, நீங்க நிறுவனங்களின் வளர்ச்சி, அதாவது நிதி நிறுவனங்களோட வளர்ச்சின்னு சொல்லுவீங்க. இதை விளங்கப்படுத்துங்க பாப்போம். நிதி நிறுவனங்களோட வளர்ச்சிக்கும் எங்களுடைய கையில் உள்ள பணத்துக்கு இடையிலான தொடர்பு இருக்குதா இல்லையா? இது தொடர்பு இருக்குதா? அதான் பாத்தீங்கன்னு சொன்னா சில கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா there is no enough financial institution சொல்றாங்க. அப்ப அங்க ஏராளமான வங்கிகள் ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்காட்டா அந்த பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு போங்க. நீங்க ஒரு கிராமத்துல போனீங்கன்னு சொன்னா டவுன்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு உள்ள போனீங்க, அங்க போனா அங்க வங்கிகள் இருக்காது, வங்கிகளே இருக்க மாட்டது. ஆனா டவுனுக்கு பாருங்க நிறைய வங்கிகள், பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப டவுனுக்கு இருக்கிறார்கள் சில அந்த மக்களோட கையில காசு கூட இருக்குமா, கிராமத்துல இருக்கிற கையில காசு கூட இருக்குமான்னு பாரு, சொல்லுங்க பாப்போம். வீடுகள்ல காசு கூட இருக்குமான்னு பாருங்க, வீடுகள்ல காசு கூட இருக்குமான்னு பாருங்க. ஏ என்பது வந்து ஒரு கிராமம், ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது டவுன்ல இருந்து. அப்ப அந்த ஏ என்ற ஆக்கள் இல்லையா, பி என்ற ஆக்கள் வந்து டவுனுக்கு இருக்கணும், பக்கத்துல பேங்க்ல எல்லாம் பக்கத்துல இருக்கணும். அப்படி இருந்தா ஏட்ட பிட்ட காசு கூடுதலா இருக்கு கையில. எக்ஸாம்பிள் சொல்லுவோம், நாங்கள் பர்டிகுலர் சொல்லுவோம், டவுன் சொல்லுவோம். பர்டிகுலர் டவுனுக்கு இருக்கிற மக்கள் இருக்கிற பி என்ற டீம் சொல்லுவாங்க. அதே போல ஒரு டவுன், ஒரு கிராமம் சொல்லுங்க, ஒரு கிராமம் நாங்கள் சங்கலடி அங்கால போவோம். ஒரு கிராமங்கள் ஏதாவது சொல்லுங்க, ஒரு பின்தங்கை பிரதேசம் சொல்லுவோம், பின் அங்கால போவோம். அங்கால யானை எல்லாம் இருக்கு, மங்கால பக்கங்கள்ல காட்டுக்கிட்ட இருக்கிற ஆக்கள்கிட்ட போனோம்னா யாரோட கையில காசு கூட வச்சிருப்பேன் எப்பவுமே? டவுனுக்குள்ள இருக்காங்க. அப்படி நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்க உண்மையை சொல்லுங்க பாப்போம். பேங்க் கூட இருக்கு, டவுனுக்கு இருக்கிற ஆக்கள் வந்து அநேகமா என்ன உங்களோட பாக்கெட்ல பாருங்க என்ன இருக்குது, காசோட என்ன வச்சிருப்பீங்க நீங்க? அதோட என்ன இடம் உங்கள்ட்ட? கார்டு கிடக்குது, கிரெடிட் கார்டு கிடக்குது, ஏடிஎம் கார்டு எல்லாம் வச்சிருப்பீங்க. ஆனா கிராமத்தில் இருக்கிறவர் வந்து அதை வச்சிருப்பாரா? இல்ல, அவர்கிட்ட கார்டு இருக்கா? அவர் என்ன செய்வார், எல்லாத்துக்கும் காசு தான் கொண்டு போவார். நீங்க உண்மையா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு பேங்க்குக்கு போற, ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, நீங்க என்னத்தை கொண்டு போவீங்க? அநேகமா காசை கட்டிக்கிட்டு போறது இப்ப இல்ல, குறைவே என்ன, எல்லாமே கார்டுலாம் கொண்டு போறீங்க. ஆகவே இப்ப நிதி நிறுவனங்கள் வளர்ச்சி இருக்குமென்று சொன்னால் எல்லாரும் வந்து என்ன பயன்படுத்தினா, இந்த கையில காசு வச்சிருக்க மாட்டேன், கூடுதலா வந்து கார்டு தான் வச்சிருக்கணும். ஆகவே நிதி நிறுவனங்கள வளர்ச்சி காரணமாக வந்து அந்த பண பதிலீடுகள் அதுல பயன்படுத்தப்படுது. பண பதிலீடுகள் சொல்றாங்க, மணி சப்ஸ்டிடியூட் பயன்படுத்தப்படுது. ஆகவே அந்த அதாவது தற்பொழுது வந்து எல்லாரும் பாருங்க, அநேகமா எல்லாரும் வந்து கார்டு தான் வச்சிருக்கணும். கூடுதலானாக்கள், டவுனுக்குள்ளாக்கள் எல்லாம் கார்டு தான் வச்சிருக்கணும்.
கொழும்புலயோ டவுன் பேட்டிக்கோ யாருன்னா டவுன் அங்க வந்து பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து வந்து அங்க வந்து நிறுவனங்களும் வந்து என்ன செய்யுதுன்னு பாருங்க, எல்லா நிறுவனங்களும் கார்டை வந்து அக்செப்ட் பண்றாங்க எல்லாரும் வந்து. ஆகவே அதனால வந்து நிதி நிறுவனங்களுடைய வளர்ச்சி என்ன செய்யும் சொன்னால் பணத்துக்கான கேள்வியை வந்து தீர்மானிக்குது. பாருங்க சார், நிதி நிறுவனங்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்கின்ற பொழுது பணத்தின் கேள்வி குறைந்து பண பதிலீடு அது பயன்பாடு கூடுது சொல்லி சொல்லப்படும். அதாவது நிதி நிறுவன வளர்ச்சி அதிகமா இருக்கின்ற பொழுது மக்கள் பணத்துக்கு பதிலாக பண பதிலீடான அந்த டெபிட் அந்த கார்டுகளை பயன்படுத்துறதை நாங்க பார்க்கலாம். நிதி நிறுவன வளர்ச்சி குறைவான இடங்கள்ல வந்தால் அதிக அளவு மக்கள் வந்து பணத்தையே பயன்படுத்துறாங்க பணத்துக்கு. ஆகவே இதை நீங்கள் எப்படி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அரவு போட்டது வந்து மாறுபட்டு போயிட்டுது. அதாவது வங்கிகளின் வளர்ச்சி குறைவாக இருந்தால் பண பதிலீடு பயன்பாடு உயர்வாக இருக்கும் சொல்றோம். வங்கி வளர்ச்சி வீதம் உயர்வாக இருந்தால் பணத்தின் பயன்பாடு குறைவாக. வங்கி வளர்ச்சி வீதம் குறைவாக இருந்தால் பணத்தின் பயன்பாடு மணி. வங்கியின் வளர்ச்சி குறைவா அதிகமாக இருக்கின்ற பொழுது, சிட்டியா இருக்கின்ற பொழுது பணத்தின் பயன்பாடு குறைவாக இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து அவர்கள் வந்து அந்த அநேகமாக வந்து அந்த டிஜிட்டல் கார்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் சொல்லி சொல்லலாம் நாங்கள். இப்படி கேட்கிறோம். முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி என்ன? முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது மீனிங் இந்த ப்ரீகாஷனரி டிமாண்ட் சொல்லுவாங்க. ப்ரீகாஷனரி டிமாண்ட் சொல்லுவார்கள். பாதுகாப்பு நோக்க கேள்வி என்று என்ன? பாதுகாப்பு நோக்க கேள்வி தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவைன்னு சொல்லி இங்கோட இருக்கலாம் கேள்வி. Briefly explain the precautionary demand for money and what are the factors determine the above demand. கேட்கலாம் போல. என்ன சொல்லுவீங்க? அதாவது பாதுகாப்பு நோக்க கேள்வியை பணத்துக்கான பாதுகாப்பு நோக்க கேள்வி என்று சொன்னால் என்ன, அவற்றை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை என்று சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். என்ன சொல்லுவீங்க? என்ன விளக்கம் கொடுப்பீங்க? நிஷாந்தன் சொல்லுங்க பாப்போம். நிஷாந்தன் கதைங்க. பாதுகாப்பு நோக்க கேள்வி என்று சொன்னால் என்ன? இது வந்து சும்மா கதைப்ப நாங்கள் நீங்க என்ன சொல்லுங்க. சரி, எதிர்காலத்துல ஒரு அபாயம் ஒன்று நடக்கும் என்று முன்னெச்சரிக்கையா கையில நாங்க காசு, உதாரணமா மெடிக்கல் பர்பஸ், இல்லாட்டி ஒரு பொருளோட வீர திடீர்னு கூடிட்டு பயத்துல அப்படி வச்சிருக்கிறது நினைக்கிறேன். அப்படித்தான் ப்ரீகாஷனரி ப்ரீகாஷன், அதாவது அதிலே விட விரும்பல. ப்ரீகாஷன் ஆபத்தில் இருந்து நாங்கள், அதாவது எப்படி சொல்லுங்க, எதிர்பாராத விதமாக ஏற்படவல்ல செலவீனங்களை ஈடு செய்வதற்காக பொதுமக்கள் வைத்திருக்கின்ற நான் சொல்றது வந்து பாதுகாப்பு நோக்க கேள்வி என்று அழைப்போம் நாங்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்கள் வாகனத்துல போறீங்கள் அல்லது நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், திடீரென்று எங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி ஹேப்பன் சொல்லுவாங்க. அதாவது எதிர்பாராத விதமாக எங்களுக்கு செலவுகள் இருந்தானே பார்த்துருப்பீங்க. சரி, நீங்க வெளியே போறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றாங்க உங்களோட, இப்பன்னா அவருக்கு பர்த்டே என்று சொல்றீங்க, அறியுறீங்க உடனடியா ஏதாவது கிஃப்ட் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படி எதிர்பாராத விதமாக நீங்க வெஹிக்கிள்ல போறீங்க, ஏதாவது ஆடியோஸ் getting stuck ஆயிட்டு கதைக்கிறது விளங்குதா உங்களுக்கு? நான் ஹலோ, இப்போ ஓகே இருக்கு சார், இருந்தால கொஞ்சம் ஸ்டக் ஆகுது சார். ஓகே, ரைட், ஓகே, thank you. அப்ப ப்ரீகாஷனரி டிமாண்ட் என்று சொன்னால் எதிர்பாராத விதமாக ஏற்படவல்ல செலவினங்களை ஈடு செய்வதற்காக பொதுமக்கள் தங்களுடைய கைகளில் பணமாக வைத்திருக்கின்ற தொகையை நாங்கள் சொல்றது வந்து பாதுகாப்பு நோக்க கேள்வி. அதாவது
எதிர்காலத்தில் ஏற்படவல்ல, அதாவது விபத்துக்கள் மற்றும் நோய் மரணங்கள் சம்பந்தமாக அப்படியே அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து, அதாவது we will keep the money cover the unexpected expenditure சொன்னாங்க. அதாவது எதிர்பாராத விதமாக ஏற்படுவது சரி. உதாரணத்துடன் நாங்கள் விபத்து அப்படி சொல்றது, நாங்கள் மரணங்கள், அப்படி நோயப்படுதல், அல்லது அதாவது உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வெட்டிங்கோ பர்த்டே பார்ட்டி அப்படியா சொல்லுவோம், அப்படி கதை சொல்லுவாங்க, நல்ல விஷயத்தை சொல்லுவாங்க. ஆகவே இப்படியான செலவீடு செய்யறதுக்காக தான் நாங்கள் இந்த காசை வச்சிருக்கிறது. ஆகவே அடுத்த பார்ப்ப நாங்கள் உத்தேச நோக்க கேள்வின்னு சொல்லுவாங்க. இது எப்படி விளங்கப்படுத்துவீங்க? சொல்லுவாங்க ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் சொல்லுவாங்க, ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் சொல்லி கருதுனாங்க. இது உத்தேச நோக்க கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை? இது எப்படி விளங்கப்படுத்தி? எதிர்காலத்துல ஒரு செலவு வரும் என்ற நம்பிக்கையோடு இருந்துட்டு அதுக்காக நாங்க எடுத்து வைக்கிற கேள்வியா இருக்கலாம். இது இப்படி சொல்லுவோம் நாங்கள், அதாவது ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் சொல்லுவோம். ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் சொல்லுவோம். ப்ளீஸ் எப்படி சொல்லுங்க? எதிர்காலத்துல நமக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி ஒன்று ஏற்படும் அப்படின்னு சொல்லி, இப்ப பிள்ளை ஒன்று பிறந்திருக்கு, அவங்களுக்கு ஸ்கூல் தேவைக்காகவோ இல்லாட்டி இதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் ஒதுக்கி வைப்போம்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை நாங்க சேர்த்து வைக்கிறதா இருக்குமா? அப்படி சொல்ல வரீங்களா? இப்படி பாருங்க, இது ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் சொன்னால் நாங்கள் எதிர்காலத்துல வந்து வருமானத்தை உழைக்கும் நோக்கோடு தான் இந்த காசை வச்சிருப்போம் தம்பி. அதாவது எதிர்காலத்தில் நாங்கள் வருமானத்தை உழைக்கும் நோக்கில், அதாவது நிதி சந்தைகளில் முதலீடு செய்வதனை நோக்கமாக கொண்டு பொதுமக்கள் தங்களுடைய கைகளில் பணத்தினை பணமாக வைத்திருக்கிறதா சொல்றது வந்து. அதாவது பாருங்க, எங்கட இதுல வந்து பெருசா அது வந்து பிரபல்யமாக இல்லை. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நீங்க எந்த இடத்துல இருக்கு காய்க்கிறீங்களா? இப்ப நீங்கள் எந்த இடம்? நீங்கள் திவாகரன் எந்த இடம்? நீங்கள் இப்ப இருக்கிற இடம் அக்கரைப்பத்துல இருக்கிறேன். அக்கரைப்பட்டில், ஓகே. அங்க வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்குதா? ஷேர் மார்க்கெட் இருக்குதா அக்கரைப்பட்டு? இல்லன்னு இல்ல சார், அக்கரைப்பட்டு யாரும் செய்யறது இல்ல. பிரான்ச் இல்ல. கொலம்பஸ் ஸ்டாக் சிஎஸ்சி இந்த பிரான்ச் வந்து யாப்னா, குர்நாகல், கேண்டி, மாத்திரை, பவனி அங்க போப்போன்னு சொல்றாங்க. அங்கால பக்கம் வேற இல்லை. அப்ப ஒரு நீங்க பாருங்க, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் இருக்குமென்று சொன்னா வேணும். என்னன்னு சொன்னா நீங்கள் பைனான்சியல் மார்க்கெட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட பணம் இருக்குன்னு தானே, எல்லாருக்கும் பணம் இருக்கும். பணத்தை நீங்கள் பணமாக வைத்திருந்தால் பணம் குட்டி போடாதானே. பணத்தை நீங்க பணமா வச்சிருந்தால் ஏதாவது தெரியுமா? பணம் ஏதாவது நீங்க வச்சு நீங்க சின்னல பாத்தீங்கன்னா மயில கொப்பிக்கு வச்சிருந்து குட்டி போடணும்னு சொல்லி குட்டி போட்ட மாதிரியும் இல்லை. அதே போல பணத்தை நாங்க பணமாக பூட்டி வைத்திருந்தால் பணம் எந்தவித வருமானத்தையும் பெற்றுத்தர மாட்டாது. ஆக நீங்க வந்து பணத்தை எங்க முதலீடு செய்றீங்க? இப்ப தற்பொழுது பொதுவா சொல்லுங்க, பொதுவா நீங்க உங்களோட அம்மா அப்பா யாராவது தெரிஞ்சாக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியானாக்கள் பணத்தை அப்புறம் என்ன செய்யறாங்க? பணம் வச்சு என்ன செய்யணும்? பணத்தை பொதுவா எல்லாருமே டிபாசிட், பேங்க் டிபாசிட் இல்லாட்டி வட்டி வருமானம் வரக்கூடிய இதுல ஒன்றுலதான் டிபாசிட் பண்ணுவாங்க. பாருங்க, வட்டி பாத்தீங்கன்னு சொன்னா வட்டி எவ்வளவு போகுது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா தெரிந்தானே உங்களுக்கு. வட்டி எத்தனை சதவீதம் போகுது? வட்டி போகுது தானே, வருடத்துக்கு எவ்வளவு போகுது தெரிந்தானே உங்களுக்கு. பேங்க் ரேட் போகுது தானே. எல்லாரும் சொன்னால் ஓகே, தேர் இஸ் நோ ரிஸ்க்னு சொல்லணும். நோ ரிஸ்க், நோ ப்ராப்ளம்ஸ். அங்க வந்து லோ ரிஸ்க் அண்ட் லோ ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. லோ ரிட்டர்ன்ஸ் அங்க வந்து பேங்கை பொறுத்தவரையில பிரச்சனை, நோ ப்ராப்ளம்ஸ். அவர்கள் வந்து என்ன 98% வந்து அவரோட ரிட்டர்ன் வந்து கன்ஃபார்மா இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்ல போட்டா பிரச்சனை இல்லை. அரசாங்கத்தின் 100% கேரண்டி இருக்குது. முதல்ல போட்ட காசுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா அது பாருங்க, அந்த காசை கொண்டே வங்கியை கொண்டே போடுறீங்க, உங்களுக்கு வட்டி கிடைக்குது. அப்ப நாங்க பொதுவா வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முதலீட்டு
முதலீட்டு வழி ஒன்று நாங்கள் எல்லாரும் கொண்டு காசு கொண்டு பேங்க்ல தான் போடுறது. ஆனா வங்கியில மட்டும்தான் உழைக்கலாம் இல்ல. வங்கியில் தார வட்டி எவ்வளவு தரும் உங்களுக்கு? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா 4% தரும் கிடைக்கும் உங்களுக்கு. சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா 4 தான் கிடைக்குது வருடத்துக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா. அதே போல எஃப்டி சொன்னால் மேக்சிமம் வந்து ஆக கூடியது வந்து உங்களுக்கு கிடைக்கும் 14.5 14% அல்ல 14.5 or 15. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அப்ப ஒரு மாதத்துக்கு வட்டி எவ்வளவு கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னா நியர்லி 12% சொல்லுமா அனும். அப்ப மாதத்துக்கு 12,000 பிரியுங்க, ஒரு மாசத்துக்கு 1% தான் கிட்டத்தட்ட கிடைக்குது உங்களுக்கு. 1% கிடைக்கும் உங்களுக்கு. ஆகவே இது வந்து இந்த ரிட்டர்ன் காணாதுங்களுக்கு வந்து பணத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம்னு சொன்னா அந்த பணத்தை கொண்டு வங்கியில கொண்டே போட்டால் அந்த எங்களுக்கு ரிட்டர்ன் வந்து குறைவா காணப்படுது. சரியா குறைவா இருக்குது. இது நாங்கள் என்ன எங்க முதலீட்டாளர்கள் வந்து என்ன சொன்னா காசு கொண்டு நாங்கள் கொண்டு வங்கியில போட வங்கிகளுக்கு எவ்வளவு வீதம் தருது வட்டி? 1% தரும் மாசத்துக்கு 1%. அப்ப வருடத்துக்கு 12% கிட்டத்தட்ட 12. ஆகவே கிட்டத்தட்ட 1% கிடைக்குது. ஆனா நீங்க பாருங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும் ஒரு 2 இயர்ஸ் முதல்ல சொல்லுங்க, வங்கியில கொண்டே போட்டீங்கள். இப்ப நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, நியாஸ் இருக்கிறார், நீங்கள் இருக்கிறீங்க, திவாகரன் இருக்கிறார். நியாஸ் என்ன செய்யறான்னு சொன்னா வங்கியில் கொண்டே போட்டுட்டார். அவருக்கு வந்து 1% வட்டி கிடைக்குதுன்னு சொல்லுவோம் நாங்கள். மாசம் 1% வட்டி கிடைக்குது. 1 லட்சம் ரூபாய்க்கு 1% வட்டி. அப்ப வருடத்துக்கு 12% வட்டி கிடைக்குது. 1 லட்சத்துக்கு 12% எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? நீயா சொல்லுங்க பாபம். 1 லட்சத்துக்கு 12% எவ்வளவு கிடைக்கும்? 12,000. ஓகே ரைட். அதே போல திவாகரன் என்ன செய்யறான்னு சொன்னால் அவர் போன வருஷம் அந்த 1 லட்சம் ரூபாய் கொண்டு போய் தங்கம் வாங்கினார். தங்கத்துல முதலீடு செய்தார். தங்கத்துல போன வருடம் தங்கத்தினுடைய விலை எவ்வளவு இருந்து சொல்லுங்க பாப்போம். போன வருடம் இப்ப வந்து 1.20 போகுது, கிட்டத்தட்ட 20 போகுது. 80,000 மாதிரி 80,000 போயிருக்கு. வெரி குட். 80,000. இன்றைக்கு தங்கத்தின் விலை பாருங்க 120 120 போகுது. 120 போகுது. 120 115 18 போகுது. அப்ப நீங்க பாருங்க திவாகரன். அப்ப நியாஸ் என்ன செய்யறாருன்னு சொன்னா 12,000 எடுத்தார். ஓகே 12,000 எடுத்துட்டாரு. நீங்கள் எடுத்து நீங்க கூட பாருங்க 80க்கு வாங்கி 80க்கு அப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை பவுன் வாங்கிருப்பீங்க? கிட்டத்தட்ட ஒரு பவுனும் அங்கால காப்பவுனும் வாங்கலாம் என்ன கிட்டத்தட்ட உள்ளது. காப்பம். இப்ப அதை நீங்க இப்ப இந்த விலைக்கு மாத்துங்க. அந்த அதுக்கு விற்பனை செய்யுங்க. இப்ப நீங்க எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? 1 லட்சம் அந்த ஒரு பவுனுக்கு கிடைக்கும் 1.20 40,000 கிடைக்கும் உங்களுக்கு. காப்பு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிடைக்குமே, அப்படித்தானே? 50,000 போல ப்ராஃபிட் ஒன்று கிடைக்கும். 50,000 கிடைக்குது. அப்ப பாருங்க, அப்ப உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ பாருங்க. எவ்வளவு ரேஷியோ உங்களுக்கு? 1 லட்சம் ரூபாய் போட்டீங்க, 1 லட்சம் ரூபாய் போட்டீங்க. இப்ப எவ்வளவு விற்கிறீங்க? 150 கிட்ட எவ்வளவு லாபம் கிடைக்குது உங்களுக்கு? 50,000 லாபம் கிடைக்குது கிட்டத்தட்ட, அப்படித்தானே? 1 லட்சம் ரூபாய் கொண்டு 1 பவுன் வாங்கினீங்க. இன்றைக்கு கொண்டு விற்க 1,50,000 கிட்ட உங்களுக்கு 50,000 லாபம் கிடைக்குது. உங்களுக்கு 50,000 லாபம் கிடைக்குது. 50% லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படின்னு சொன்னா தங்கத்துல முதலீடு செய்தீங்கன்னா 50% லாபம் கிடைக்குது. அதே போல மிஸ் ஜெயந்தி இருக்கிறான்னு பார்ப்போம். இல்ல ஜெயந்தி இருக்கிறா, அவ என்ன செய்யறான்னு சொன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல கொண்டு போய் முதலீடு செய்யறா. காசு 1 லட்சம் ரூபாய் இருந்தது. அவன் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல கலம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பல்வேறுபட்ட கம்பெனிகள் வந்து வித்தியாசம் வாங்குறான். என்னது கமர்ஷியல், சேலான் பேங்க், அங்கால ஹோட்டல்ஸ், அப்படி கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி கொஞ்சம் வித்தியாசம் வாங்குறான். வாங்கி அதுலேயும் செய்யலாம்னு சொன்னால் அதுலேயும் லாபம் கிடைக்கும் எங்களுக்கு. அப்படி நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னா அந்த இந்த எங்கட வருமானத்தை வந்து நாங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும், அதிகரிக்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் கொண்டு போய் வங்கியில முதலீடு செய்தோம்னு சொன்னா அந்த பெரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்காது. 1,200 12,000 உங்களுக்கு கிடைக்குது 1 லட்சம் ரூபாய்க்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தங்கத்துல முதலீடு சேர்க்க
சில பேர் அந்த லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியை முதலீடு செய்திருக்கணும். மற்றது சில பேர் அந்த யூனிட் ட்ரஸ்ட்னு சொல்லி அதை முதலீடு செய்திருக்கணும். அந்த யூனிட் ட்ரஸ்ட் எப்படி கேள்விப்பட்ட நீங்களோ? யூனிட் ட்ரஸ்ட் கேள்விப்பட்ட நீங்களா? நம்பிக்கை நிதியம் கேள்விப்பட்ட நீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்பிக்கை நிதியம்னு சொல்லி? யாராவது கேள்விப்பட்ட சொல்லுங்க. ரைட். ஆகவே அப்படி பல டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட் பண்ணி நீங்க முதலீடு செய்தீங்கன்னு சொன்னா ஓகே. அப்ப நான் சொல்ல வரேன்னு சொன்னா இந்த ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் சொன்னால் அது எப்படி இருக்கும்னு சொன்னா நீங்கள் எப்பவும் கையில காசு வச்சுக்கணும். என்னத்துக்காகன்னு சொன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நீங்க வாட்ச் பண்ற ஆளா இருக்கணும். அதுல நீங்கள் முதலீடு செய்த அனுபவங்கள் இருக்கணும் உங்களுக்கு. அப்ப அதுல தங்கங்கள் மற்றும் பங்கு சந்தையில வந்து முதலீடு செய்து லாபம் உழைக்கிறதுக்காக நீங்கள் உங்களோட கையில பணத்தை வச்சிருக்க வேணும். அதை நீங்கள் முதலாவது நீங்க உங்களோட கையில வந்து ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் காசுக்கு என்ன ஒரு காரணம் வந்து நீங்கள் பொருட்கள் சேவைகளை கொள்வன செய்யறதுக்கு வச்சிருக்க பணம், அதாவது டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட். அதுக்கெல்லாம் நீங்க எல்லா பொருளும் வந்து வாங்குவீங்க. அதுக்கெல்லாம் வாங்குவோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களோ உடை அதுக்குள்ள வாடகை எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க. டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட். ரெண்டாவது சொன்னீங்க உங்களோட பாதுகாப்பு நோக்கங்கள், எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய செலவுகள். மூன்றாவது சொல்றது வந்து அந்த ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட், அதாவது நீங்கள் நிதி சந்தையில முதலீடு செய்து வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்காக வைத்திருக்கின்ற நீங்க நிதி சொத்துக்கள்னு சொல்லி அங்க ஸ்டாக் மார்க்கெட்லயே முதலீடு செய்து உழைக்கலாம். அதே போல தங்கத்திலேயே நீங்க முதலீடு செய்யலாம். உங்க நோக்கம் என்ன இருக்கும்னு சொன்னால் எதிர்காலத்துல அதாவது வருமானத்தை உழைக்கிறத நோக்கமாக கொண்டிருக்கோம். நீங்க அதுக்காகத்தான் இந்த பணம் வச்சிருக்கிறது. அது சொல்றது வந்து ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் சொல்லி நாங்க சொல்லுவோம். இதை அதாவது உத்தேச நோக்கல் என்பது வந்து அந்த எதிர்காலத்துல வந்து நாங்கள் வருமானத்தை உழைக்க நோக்கில வந்து பணத்தை நாங்கள் வச்சிருக்கிறத சொல்றது வந்து உத்தேச நோக்க கேள்வி. அதாவது எதிர்காலத்துல வந்து நிதி சந்தையில முதலீடு செய்து வருமானத்தை உழைக்க நோக்குடன் பொதுமக்கள் தங்களுடைய கைகளில் பணத்தை வச்சிருக்கின்றதுதான் சொல்றது ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் சொல்லுவாங்க. அது பணத்துக்கான கேள்வி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆகவே இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு. பணத்தின் இதெல்லாம் பார்த்து நாங்கள் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வாட்டர் சிஸ்டம் பார்த்து நாங்கள் பண்டமாற்று பொருளாதாரம், அது பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. மற்றது வந்து இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. நல்ல ஒரு பணத்தினுடைய பண்பு, நல்ல பணத்தினுடைய பண்பு, அதாவது பணத்தினுடைய பண்புன்னு சொல்லி கேட்டா பணத்தினுடைய தொழிற்பாடு வேற, பணத்தினுடைய பண்புகள் வேற. இது வந்து உங்களுக்கு தெரியும், பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும். எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, நீண்ட கால நிலைத்திருக்கும், ஒரு தன்மை, சிறு சிறு அளவில் பிரிக்கலாம், இலகுல கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும், பெருமதி இல்லையானதாக இருக்கும், சட்ட ரீதி அங்கீகாரம், பணத்தினுடைய பிணைவு மிகையானதாக குறைவானது இருக்கக்கூடாது. அது அருமையா இருக்கணும். பணம்னு சொன்னா ஸ்கேசிட்டியா இருக்கணும். அப்பதான் அதனுடைய பெருமதி இருக்கும். போலி பணங்களை உருவாக்க முடியாத இருக்கணும். இலகுல பணத்தை இனம் காணக்கூடியதாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு நாங்கள். மற்றது இது தொழிற்பாடுகள் 4 இருக்குது. பரிமாற்று ஊட தொழிற்பாடு, பெருமானத்திட தொழிற்பாடு, கணக்கிட்ட தொழிற்பாடு, பிற்படப்பட்ட கொடுப்பன கருவி என்று சொல்லி நீங்களும் பார்த்திருக்கிறீர்கள். அடுத்து வந்து தற்காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பணம் என்று சொல்லி கேட்கப்படலாம். சட்டமுறை பணம் என்று சொன்னாலே என்ன, வங்கி பணம் என்று சொன்னாலே என்ன, கிட்டிய பணம், பண பதிலீடு, இடத்தின் பணம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். சட்டமுறை பணம் என்பதை நீங்கள் விளங்கிக்கொள்ள சொல்லி உங்களுக்கு கேட்கலாம் பிள்ளைகள். சட்டமுறை பணம் என்று சொன்னால் என்ன சொல்லுவீங்கள்? சட்டமுறை பணத்தினை வெளியிடுகின்ற நிறுவனங்கள் எவை? டோக்கன் மணி என்று சொல்லி அழைப்போம் பிள்ளைகள். வந்து சட்ட பணத்தை வந்து டோக்கன் மணி என்று சொல்லி அழைப்போம். அதே போல வங்கி பணம் என்று சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் பொதுவாக வந்து நடைமுறை வைப்புகள் நாங்கள் வங்கி பணம் என்று சொல்லுவோம். கிட்டிய பணம் என்று சொன்ன பிள்ளைகள் அந்த நாங்கள் சேமிப்பு வைப்பு, நிலையான வைப்புகளையும் சேர்த்து சொல்லுவோம். நாங்கள் பணப்பதிலீடு என்று சொன்னால் பணத்துக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சாதனங்களை நாங்கள் அழைப்போம். எலக்ட்ரினிய பணம் என்று சொன்னால் அதாவது எலக்ட்ரினிய சாதனங்களூடாக பொருட்கள் சேவைகளின் கொடுக்கல் வாங்கல் பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்களை நாங்கள் எலக்ட்ரினிய பணம் என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். இது வந்து கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்விக்கும் பணத்துக்கான கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்விக்கும் வருமானத்துக்குள்ள தொடர்பு காட்டியிருக்கிறோம். நாங்கள் விளங்கப்படுத்துறோம் உங்களுக்கு. வருமானம் அதிகரிக்கின்ற பொழுது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி வந்து அதிகரிக்கும். எனவே இந்த கோடு வந்து கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் என்று சொல்லி நாங்கள் பார்த்துட்டோம்.
கொள்வன தூண்டல் விற்பனை தூண்டல்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். இங்க பாருங்க, இந்த படத்தை பார்த்து நீங்க என்ன விளங்கப்படுத்துவீங்க? இதுல இருந்து இந்த படத்தை பாருங்க, இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு வந்து என்ன விளங்குது? நீங்க விளங்க சொல்றீங்க, இந்த விளங்கப்படுத்துங்க பார்ப்போம். கொள்வனவு தூண்டல் விற்பனை தூண்டல் சொல்லப்பட்டிருக்குது. இந்த வட்டி வீதம் மாற்றம் அடைகின்ற பொழுது, வட்டி வீதம் வந்து வட்டி வீதம் குறைகின்ற பொழுது பாருங்க, ஆர் வந்து R2 குறைகின்ற பொழுது இங்க பணத்துக்கான கேள்வி செய்ய பார்க்குது, அதிகரிக்குது. வட்டி வீதம் குறைஞ்சால் பணத்துக்கான கேள்வி கூடும், வட்டி வீதம் அதிகரித்தால் பணத்துக்கான கேள்வி குறையும் என்று சொல்லுவோம். ஆகவே வட்டி வீதம் குறைகின்ற பொழுது பணத்துக்கான கேள்வி அதிகரிக்கும். பொதுமக்கள் அதிக பணத்தை கையில வச்சிருப்பினும், ஆகவே அது விற்பனை தூண்டும் சொல்லுவோம் நாங்கள். ஆகவே இங்க வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது அது வந்து கேள்வியை குறைக்கும். இது கொள்வன தூண்டல் சொல்லி அழைப்போம் நாங்கள். இங்க அடுத்து பார்க்கலாம் நாங்கள் பணத்துக்கான கேள்வி தாக்கம் செலுத்தும் காரணிகள் பொதுவாக கேட்கலாம் பிள்ளைகள். மெய் வருமானம், வட்டி வீதம், விலை மட்டம், எதிர்பார்க்க நிறுவனங்களின் காரணிகள், இச்சந்தை தோன்றும் நவீன கண்டுபிடிப்புகள், இவையும் வந்து பணத்துக்கான கேள்வி தாக்கத்தை செலுத்தும். மெய் வருமானம் என்ன சொல்லுவீங்கள்? இவன் சொல்லுவோம் ரியல் இன்கம், மற்ற சொல்லுவாங்க நாமினல் இன்கம் சொல்லுவோம். நாமினல் இன்கம் அண்ட் ரியல் இன்கம் சொல்லுவோம் நாங்கள். பேரளவிலான வருமானம், மெய் வருமானம் என்று சொல்லி உங்களை கேட்கலாம் பிள்ளைகள். மெய் வருமானம் என்ன சொல்லுவீங்க? விளங்கப்படுத்துங்க. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தி ரியல் இன்கம். இப்படியும் கேள்வி கேட்கலாம். மெய் வருமானம் என்று சொன்னால் என்ன, அல்லது பணத்துக்கான கேள்வி தாக்கம் செலுத்தும் காரணிகள் என்று சொல்லி கேட்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது ஆகவே நீங்கள் என்ன சொல்ல, மெய் வருமானம் எப்படி சொல்லுவீங்கள், கருதுவீங்கள்? மெய் வருமானம் என்ன, ரியல் இன்கம் அப்படி சொல்லுவீங்கள்? ஒருவர் ஒருவர் மாதாந்தம் ஈட்டிக் கொள்ற வருமானம், அவர் செலவினங்கள் போக பேலன்ஸ் அவர்கிட்ட இருக்கிற வருமானம் வந்து மெய் வருமானம் வந்து கருதப்படும். இவன் சொல்லுவது இந்த இப்படி பாருங்க, நீங்க ரியல் இன்கம் அண்ட் நாமினல் இன்கம், ரியல் இன்கம் அண்ட் நாமினல் இன்கம் சொல்றது. நீங்க வருமானத்திலிருந்து செலவு போன கழிக்கிறது வருவது ஆகுமான்னு சொல்லுவீங்க. நீங்க அதை சேமிப்புன்னு சொல்லுவீங்க. y மீன்ஸ் yield minus consumption is equal savings சொல்லுவீங்க. y minus c equal s ன்னு சொல்லுவோம். y minus c equal s ன்னு சொல்லுவோம். வருமானத்திலிருந்து நுகர்வு போனால், கன்சம்ஷன் போனா வாரது வந்து சேவிங்ஸா இருக்கும். இங்க என்ன சொல்றான்னு சொன்னா ரியல் இன்கம் அண்ட் நாமினல் இன்கம். y என்பது யாருன்னு கேட்கறாங்க. y அதாவது y என்ன yield, பேரளவிலான வருமானம் சொல்றாங்க. பேரளவிலான வருமானம் சொல்லப்படுது ரியல் இன்கம். நான் சொல்றேன் பேரளவிலான வருமானம் என்பது அதாவது பண வடிவில் பெற்றுக்கொள்ளுகின்ற வருமானத்தை நாங்க சொல்லுவோம் பேரளவு வருமானம் சொல்லுவோம். நாங்கள் பேரளவு வருமானம் அது சொல்றது நாமினல் இன்கம் என்று சொல்லுவோம். எங்களுக்கு பண வடிவில கிடைக்கிற சம்பளத்தை நாங்க சொல்றது வந்து நாமினல் வேஜஸ் சொல்லுவோம். நாமினல் வேஜஸ். தென் ரியல் வேஜஸ் எனக்கு அப்படி கருத்து சொல்லுவீங்க, அதாவது மெய்கூலி. அது போல சொல்லப்படுது ரியல் இன்கம். ரியல் இன்கம் சொல்லுவீங்க. உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்க, எங்களுக்கு வருமானம் கூடுது, வருமானம் கூடிக்கொண்டே போகுது. எங்கட பாத்தீங்கன்னா எங்களோட சம்பளம் வந்து கூடிக்கொண்டே ஒவ்வொரு மாதமும் கூடிக்கொண்டு, ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருடம் கூடுதுன்னு சொல்லுவோம் நாங்கள். ஆனா உங்களோட பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி கூடி இருக்கான்னு பாருங்க பாப்போம். உங்களோட பாருங்க, உங்களோட தாத்தாண்ட காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பவுனின் விலை வந்து 5000. தாத்தாண்ட காலத்துல இல்ல, உங்களோட அப்பாண்ட காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பவுனின் விலை எவ்வளவு போயிருக்கு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க எவ்வளவு போயிருக்கும்?
ஒரு 20 இயர்ஸ்க்கு முதல் பாருங்க, 20 இயர்ஸ்க்கு முதல், பிஃபோர் 20 இயர்ஸ், ஒரு 20 இயர்ஸ்க்கு முதல் வந்து தங்கத்தினுடைய விலை எவ்வளவு சொல்லுங்க பாப்போம், ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. தங்கத்தின் விலை எவ்வளவு போய் 10,000ல இருந்து 20,000க்குள்ள. ஓம் அப்படித்தான் இருந்திருக்கு 20 இயர்ஸ்க்கு முதல்ல சொன்னா. எஸ், எப்போ 10,000 போயிருக்கும் தெரியல, 10,000 இருக்குமா, 10,000 போயிருக்கும். ரைட் ரைட். அப்ப உங்களோட அப்பாவோட சம்பளம் வந்து அன்றைக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் இருந்திருந்தால், உங்க அப்பா வந்து அவரோட சம்பளம் எவ்வளவு, 20,000 ரூபான்னு சொல்லுவோம். ஓகே, 20,000 சம்பளம். ஓகே ரைட். உங்களுக்கு சம்பளம் வந்து எவ்வளவுன்னு சொன்னால், இப்ப சம்பளத்தை பாருங்க, உங்களுக்கு 1 லட்சம் சொல்லுவோம் நாங்க, 1 லேக் சொல்லுவோம் உங்களுக்கு, 1 லேக் சம்பளம் தரோம் உங்களுக்கு. அப்பான்னு சம்பளமா அவரு சம்பளமா பெருசு? 1 லட்சமா 20,000 பெருசு? சம்பளம் சொல்றீங்களா? அப்ப நீங்க 1 லட்சம் ரூபாவும் 20,000 சம்பளம் சொல்ல வாரீங்களா? அப்ப நீங்க ஆமாம் சார், அப்ப இருந்த விலைவாசியோட ஒப்புறவுக்குள்ள இப்ப பணம் வைக்கிறதால 2 சமணம். அப்ப உங்களுக்கு ரைட், குட் குட். பாருங்க, நாமினல் இன்கம் எவ்வளவு? அப்பாண்ட நாமினல் இன்கம் எவ்வளவு? 20,000 ரூபாய். உங்களோட நாமினல் இன்கம் எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். சரிதானே? இதை சொல்றது வந்து பண வருமானம். 20,000 ரூபாய் பண வருமானம், 1 லட்சம் ரூபாய் பண வருமானம். இதான் சொல்றது நாமினல் இன்கம், அது நாமினல் வேஜஸ். ஆனா அப்பா வந்து 20,000 ரூபாய் சம்பளம் எடுக்கின்ற பொழுது தங்கத்தினுடைய விலை எவ்வளவு? 5,000 ரூபாய். அவர் எத்தனை தங்கம் வாங்கலாம்? எவ்வளவு தங்கம் வாங்கலாம்? எத்தனை பவுன் வாங்கலாம் அவர் வந்து அப்பா? 4 பவுன். 20க்கு 5,000 படி 4 பவுன் வாங்கலாம். 4 பவுன். நீங்க எவ்வளவு வாங்கலாம்? அப்ப 1 லட்சம் போடுமே பரவாயில்ல, 1 பவுன் தான் வாங்கலாம். பாருங்க, 1 பவுன். பாருங்க, உங்களோட ரியல் இன்கம், சொல்றது ரியல் இன்கம். நாமினல் இன்கம் வந்து அதிகம் உங்களுக்கு தான் கூட 20,000 ரூபாய் அப்பாண்ட சம்பளம், உங்களோட சம்பளம் 1 லட்சம் ரூபாய். ரியல் நாமினல் இன்கம் வந்து கூட உங்களுக்கு. ஆனால் ரியல் இன்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் பார்த்தா அது என்ன மாதிரி காணப்படுது? யாரு கூட ரியல் இன்கம்? அப்பாதான் கூடவா இருக்கும். ஏன்னு சொன்னால் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி ஆஃப் இன்கம் சொல்லிடுறாங்க. அது ஆகவே என்ன டிஃபரெண்ட் இங்க இருக்குன்னு சொன்னால், என்ன டிஃபரெண்ட் இங்க இருக்குது? நாமினல் இன்கத்தில் இருந்து இதை நீங்க கழிக்க வேணும், இதை கழிக்கணும், பணவீக்கத்தை கழிக்கணும், பணவீக்கத்தை கழிக்கணும். அதாவது அப்பாவோட சம்பளம் வந்து 4 பவுன், உங்களோட சம்பளம் வந்து 1 பவுன் தான் கிடைக்குது உங்களுக்கு, 1 பவுன். ஆகவே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கான காரணம் என்ன? பணவீக்கம். ஆகவே பண வருமானத்தில் இருந்து பணவீக்கத்தை கழிப்பதன் ஊடாக பெறப்படுவதான் மெய் வருமானம் என்று சொல்லணும், ரியல் இன்கம் என்று சொல்லி கருதணும். There's a difference between the nominal income and real income is called inflation. ஆகவே real income equal nominal income minus inflation என்று சொல்லி கருதணும். ஆகவே மெய் வருமானம் என்பது பிள்ளைகள் பண வருமானத்தினுடைய கொள்வனவு சக்தி, பண வருமானத்தினுடைய purchasing capacity of the nominal income ன்னு சொல்லுவாங்க. purchasing capacity of nominal income, அதாவது பண வருமானத்தினுடைய கொள்வனவு சக்தி மெய் வருமானம் என்று சொல்லுவோம். ஆகவே பண வருமானத்தில் இருந்து பணவீக்கத்தை கழிப்பதனூடாக கிடைக்கிறது மெய் வருமானம் என்று சொல்லுவோம். ஓகே, விளங்கிட்டு அதுல ஓகே தானே? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆம் சார். அதாவது உங்களுக்கு மெய் வருமானத்துக்கு பண வருமானத்துக்கு முடியாது வேறுபாடு என்னன்னா சுத்தம் பணவீக்கம். இப்படிங்க பாங்க இல்லையா? ரியல் இன்கம் என்று கேட்கலாம், நாமினல் இன்கம் கேட்கலாம். அதாவது ரியல் வேஜஸ் அண்ட் நாமினல் வேஜஸ் சொல்லுவாங்க. நாமினல் வேஜஸ், ரியல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நாமினல் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம் இல்லையா? அப்படி உங்களோட ரியல் இன்ட்ரெஸ்ட் சொன்னா அதாவது உங்களோட வட்டி வீதத்தில் இருந்து பணவீக்கத்தை கழிக்கணும். அதான் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ரியல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்.
ஆகவே உங்களுக்கு தெரியும் வட்டி வீதம் வந்து பாருங்கோ, ஆண்டுக்குரிய வட்டி வீதம் வந்து 12% சொல்லுறோம். 12 வீதம் ஆண்டு வட்டி. ஆனா பணவீக்கத்தை பாருங்கோ 5 வீதம் 6 வீதம்னு போகுது. அப்படின்னு உங்களுக்கு உண்மையா வந்து கிடைக்கிறது எவ்வளவு இருக்கும், அதெல்லாம் கழிச்சுதான் பார்க்கணும் நீங்க. ஆக உங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுக்கு கையில ஆசை இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் இந்த நிலத்துல வந்து முதலீடு செய்யலாம், லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் முதலீடு செய்யலாம், தங்கத்துல முதலீடு செய்யலாம், இந்த பங்கு சந்தையில முதலீடு செய்யலாம், யூனிட் ட்ரஸ்ட்ல முதலீடு செய்யலாம். இப்படி டிஃப்ரெண்டா திங்க் பண்ணணும். எல்லாரும் பழமையாங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க பயம் எங்களுக்கு. இந்த ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் சொன்னாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம்னு சொன்னா அதாவது நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்கணும், மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி பார்த்து அப்படி செய்தீங்கன்னு சொன்னா ஓகே இருக்கும். உங்களுக்கு யாராவது வந்து நீங்க சிடிஎஸ் அக்கௌண்ட் இருக்கா, உங்களுக்கு சிடிஎஸ் அக்கௌண்ட் எதுவும் இருக்கா? அப்படி உங்களுக்கு இருக்கா சிடிஎஸ் அக்கௌண்ட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். இல்ல என்ன, நீங்க சும்மா இந்த ட்ரையல் பண்ணி பாருங்க. அதாவது சிடிஎஸ் அக்கௌண்ட் சொன்னா பிள்ளையா இங்க வந்து பங்கு சந்தையில வந்து நீங்கள் ஒரு ட்ரேடிங் செய்யணும்னு சொன்னால் பங்குல வாங்கி விற்கிறதுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஜஸ்ட் ஓபன் பண்ணணும். ஜஸ்ட் ஓபன் அக்கௌண்ட் வித்தவுட் எனி டிபாசிட்ஸ். ஆன்லைன்ல ஓபன் பண்ணலாம். நீங்கள் இப்ப கொலம்பஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போனீங்கன்னா அந்த ஆன்லைன்ல போனாலும் ஓபன் பண்ணலாம். அது உங்களோட ஐடி நம்பர் தானே, ஐடி நம்பரா உங்களோட அக்கௌண்ட் நம்பரா கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க சும்மா ஓபன் பண்ணி விடுங்க. ஓபன் பண்ணி போட்டு ஜஸ்ட் லுக் த மார்க்கெட்டை பாருங்க. நீங்க தான் பார்க்கணும் இல்லையா, மார்க்கெட்டை பார்க்கணும், பார்த்து பழகணும். நீங்க கட்டாயம் என்ன சொன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் திங்க் பண்ணணும் பிள்ளைகள். இனி வந்து நீங்க காசு எல்லாம் வந்து நீங்க உழைக்கணும். நிறைய காசு முந்தித்தான் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும் காசு. இப்ப எல்லாம் கஷ்டப்பட உழைக்கணும் காசு இல்லை. இப்ப முந்தித்தான் கடுமையா உழைச்சு வேறு சிந்தி காசு உழைக்கிறது. இப்ப அப்படி இல்லை, இருந்த இதுல உழைக்கலாம் தான் வேறு. ஆகவே காசை நாங்கள் இந்த மல்டிபிள் பண்ண வேண்டும். இந்த காசை நாங்கள் ₹1 வச்சிருந்தோம் சொன்னா அது ஒன்றே காலா மாத்தணும், 2 மாத்தணும். அப்படி அதே போல இது இல்லாம ஜஸ்ட் எக்கானமி, நான் சொல்றது எக்கானமிக்ஸ் அதான் வேற சொல்றேன். அடுத்து வையையும் கவனிக்கணும், சிஐ கவனிக்கணும், மற்ற எஸ்ஐயும் கவனிக்கணும். இன்கம் எவ்வளவு பார்க்கணும், கன்சப்ஷனையும் பார்க்கணும், மற்ற சேவிங்ஸையும் பார்க்கணும். நீங்கள் அப்படித்தான் பார்க்கணும். அப்ப நாங்கள் இந்த ஃபியூச்சர்ல வந்து நாங்கள் இந்த ஸ்டேபிள் ஆகலாம், ஸ்ட்ராங்கா இருக்கலாம். இது வந்து எக்கானமிக்ஸ் சொல்ற தான். ஆக நீங்க வந்து மார்க்கெட்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டிங் கொஞ்சம் லுக் பண்ணுங்க, பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த கம்பெனிகளுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும், மற்ற கடந்த காலத்தினுடைய அவங்களோட நடைமுறை பார்க்கணும், மற்ற ஆனுவல் ரிப்போர்ட்ல பார்க்கணும், மற்றது கொஞ்சம் இதுகள் வாசிக்கணும். இந்த எஃப்டில வரும் தானே ஃபைனான்சியல் ரிப்போர்ட் வரும், அந்த எஃப்டி தானே உங்களுக்கு ஃபைனான்சியல் டைம்ஸ் தானே, அதுல கொஞ்சம் வாசிக்கணும் என்ன சொல்றாங்க பார்த்து. அப்படி பார்த்து நீங்கள் காசெல்லாம் உழைக்க வேணும். நிறைய சிம்பிளா செய்யலாம். நீங்க ₹10,000 ₹5,000 தொடங்கலாம். நீங்கள் தொடங்கலாம், பார்க்கலாம். என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இப்ப நீங்க வந்து நான் கொஞ்சம் நானும் ட்ரேடிங் செய்து நான் முந்தி நீங்கள் செய்யலாம்னா நீங்களும் கூட நீங்க வந்து ஜஸ்ட் யூ ஆர் த பர்சன். நீங்க என்ன செய்யலாம், ஒரு கம்பெனியில ஒரு ஷேர் வாங்கலாம். ஒரு கம்பெனியில ஷேர் வாங்கினா நீங்கள் பிகம் ஷேர் ஹோல்டர்ஸ், நீங்க பங்குதாரர். கம்பெனி என்று சொன்னா கம்பெனியில உரிமையாளர் நீங்களா மாறிடுவீங்க உடனே. கன பேர் இருப்பினும், ஒரு 50,000 1 லட்சம் பேர் இருப்பினும் உரிமையாளர்கள், ஷேர் ஹோல்டர்ஸ். நீங்களும் ஜஸ்ட் பிகமே ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ். நீங்கள் ஒரு உரிமையாளர். உரிமையாளர் சொன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து உங்களுக்கு ஆனுவல் ரிப்போர்ட்ல அனுப்பணும். மற்றது வந்து மீட்டிங் எல்லாம் கால் பண்ணுவாங்க, ஜெனரல் மீட்டிங் கால் பண்ணுவாங்க. அது வந்து இப்ப எல்லாம் ஆன்லைன்ல நடக்கும். அப்படி சில விஷயங்கள் நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். மற்றது உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. மற்றது வந்து உங்களுக்கு பங்குல விலை மாற்றம் அடைந்தானே. உதாரணமா சொல்றேன், சின்ன விஷயம் தான், குயிக்கா சொல்லி முடிக்கிறேன். ஒரு கம்பெனின்னு சொல்லுங்க, எங்கட கிட்டத்தட்ட 250 மேற்பட்ட கம்பெனிகளுக்கு ஸ்ரீலங்கால வந்து there are 250 more than 250-60 listed companies are registered under the CSE என்று சொல்றாங்க. அப்ப நீங்கள் இந்த சொல்றது வந்து இந்த லிஸ்டட் பண்ணப்பட்ட கம்பெனி சொன்னா தெரியும் வந்து இல்லாம வந்து பப்ளிக் கம்பெனி தான் இருக்கும்.
நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு ஃபேமஸான கம்பெனின்னு சொல்லுங்க இலங்கையில. ஜஸ்ட் சொல்லுங்க. ஜான் கீல்ஸ். ஜான் கீல்ஸ். அடுத்து மிஸ் ஜெயந்தி சொல்லுங்க ஒரு கம்பெனி. எல்ஓஎல்சி. மிஸ் ஜெயந்தி சொல்லுங்க ஒரு கம்பெனி என்று சொல்லுங்க. அன்மியூட் பண்ணி சொல்லுங்க ப்ளீஸ். Unilever. Just say any company name. Unilever company. இன்னொரு சொல்லுங்க. Unilever. Banks one more company. One more சொல்லுங்க. Banks, commercial bank. ஒரு பேர் commercial bank, right? That's all. Commercial bank, right? Correct. மிஸ் நியா சொல்லுங்க. எமாஸ் ஹோல்டிங், நவலோக ஹோல்டிங்ஸ். ரைட், குட். அப்ப உங்களுடைய சொல்ல பாருங்க. திவாகர் சொல்லியிருந்தார் வந்து லங்காவாடி சொன்னீங்களா? லங்காவாடி சொன்னீங்க திவாகர். ஜான் கீல்ஸும் எல்ஓஎல்சி சொன்னாங்க. திவாகர் ஜான் கீல்ஸும் எல்ஓஎல்சி. சரி, ரைட். ஜான் கீல்ஸ் வந்து ஹோட்டல்ஸ். ஜான் கீல்ஸ் ஹோட்டல்ஸ் இருக்குது, அவங்களுக்கு இருக்குது. ஜான் கீல்ஸ் ஹோட்டலும் இருக்குது. ஜான் கீல்ஸ் ஹோட்டல் இருக்குது. மற்றது வந்து அடுத்து சொன்னீங்க ஃபைனான்ஸ் கம்பெனி சொன்னீங்க, திவாகர் சொன்னது. மற்றது ஜெயந்தி சொன்னீங்க வந்து பேங்க் சொன்னீங்க, பேங்க் கமர்ஷியல் பேங்க் ஒன்று சொன்னீங்க. நியாஸ் சொன்னீங்க, கம்பெனி சொன்னீங்க. நவலோக ஹோல்டிங்ஸ், லங்கா ஹாஸ்பிடல். ரைட், லங்கா ஹாஸ்பிடல். அதெல்லாம் வந்து லங்கா அண்ட் நவலோக ஹாஸ்பிடல் பாத்தீங்கன்னா அப்ப ஒவ்வொரு செக்டர்ஸ் இருக்கு. பள்ளி அங்க பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ஸ் இருக்குது. பேங்க்ஸ் அது வந்து பேங்கிங் செக்டர்ஸ் வந்து நோ ப்ராப்ளம். ஜெயந்தி சொன்ன மாதிரி அங்க காசை போட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, நித்திர கொள்ளலாம். அதை போட்டு பார்க்கவே தேவையில்லை. அங்க வந்து பேங்க்ல காசை போட்டீங்கன்னு சொன்னா, கமர்ஷியல் பேங்க் ஷேரை நீங்க வாங்குனீங்கன்னு சொன்னா நோ ப்ராப்ளம். ஆனா வந்து கொஞ்சம் விலை கூடுவா இருக்குது பேங்க் ஷேர்ஸ் வந்து. கிட்டத்தட்ட கடைசியா பார்க்கல, கிட்டத்தட்ட 300-400 போகும் அந்த ஷேர்ஸ் வந்து. அதை போட்டு நீங்க நித்திர கொள்ளலாம், பிரச்சனை, நோ ப்ராப்ளம். அது பேங்க் ஷேர்ஸ் வந்து பேங்க் பிரச்சனைப்படாது, நட்டப்படாது, பிரச்சனை இருக்காது. ஆனா மற்றது வந்து அந்த திவா சொன்னது அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி சொல்றீங்க. மற்றது அங்கால நீங்க சொன்னீங்க சொன்னது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க. ஹாஸ்பிட்டல் அங்க ஹாஸ்பிட்டல்ஸ் நவலோகா அங்கால கேமாஸ் தான் சொன்னீங்க. அப்படி டைவர்சிஃபைடு செக்டர்ஸ் இருக்குது. பேங்க் இருக்குது, ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, பிளான்டேஷன் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்படி நிறைய இதுல டெலிகாம் இருக்குது, எஸ்எல்டி இருக்குது, டயலாக் இருக்குது. அப்படி எல்லா கம்பெனிகளும் இருக்குது. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ஜஸ்ட் ஓபன் சிடிஎஸ் அக்கௌண்ட், சென்ட்ரல் டிபாசிட் சிஸ்டம் சொல்லி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அதை ஓபன் பண்ணி போட்டு நீங்க சும்மா ஒரு கொஞ்சம் ட்ரையல் பண்ணி பாருங்க. கொஞ்சமா ஜஸ்ட் ஒரு 10 சேர்ஸ் 50 சேர்ஸ் வாங்கி விட்டுட்டு அப்படி எல்லாத்துலயும் கொஞ்சம் கலந்து வாங்குறதானே. இப்ப நாங்க சொல்லுவோம், நீங்கள் சொல்றது தானே. இப்ப நாங்கள் சிங்கம் வந்து சிங்கிளா போனா என்ன நடக்கும்? அங்க போய் ஒரு பிரச்சனைக்கு போறீங்க, தனியே போனா அடி என்ன செய்யப்படும்? நீங்கள் ஒரு பிரச்சனை மாட்டப்பட்டு போனீங்க, தனியே போனா என்ன நடக்கும்? உங்களுக்கு தெரியும், தனி வியாபாரத்துல போனீங்கன்னு தனி வியாபாரம் என்று சொன்னால் நட்டம் அடைஞ்ச என்ன நடக்கும்? ஒரு ஆள் தான் ஏற்றுக்கொள்வார். உதாரணத்துக்கு ஜஸ்ட் சிம்பிளா சொல்லுவோம், நாங்கள் நீங்க தனியூருடா போனா உங்களுக்கு யாராவது அடிச்சால் என்ன செய்யப்படும்? அடி நீங்க தனியாக வாங்கணும். பல பேர் சேர்ந்து போனீங்கன்னு சொன்னா அடி வந்து பரவலாக்கப்படும். அப்ப உங்களுக்கு நோக்கு குறைவா இருக்கும். அதே போலதான் நீங்க பல்வேறுபட்ட கம்பெனிகள்ல போய் முதலீடு செய்தீங்கன்னு சொன்னா ஒரு கம்பெனி இந்த நட்டம் அடைஞ்சாலும் மற்ற கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து இந்த ஹோட்டல்ஸ் இண்டஸ்ட்ரி விழுந்தா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா உழைக்கும். இப்போ ஹாஸ்பிட்டல் நல்லா ஓடுது, ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து லாபத்துல போகுது, பயங்கர லாபம். மற்றது அங்கால அந்த ரீட்டைல்ஸ் போகுது, மற்றது கம்யூனிகேஷன் அதெல்லாம், மற்றது எஸ்எல்டி அப்படி எல்லாம் போகுது. ஆகவே நாங்கள் இந்த ஒரே கம்பெனியில காசை போடாமல் பல்வேறுபட்ட கம்பெனிகளை போடணும்னு சொன்னா ஒரு கம்பெனி விழுந்தா மற்ற கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட்டா கொடுக்கும். இப்படித்தான் நாங்க வந்து இந்த காசை வந்து நாங்கள் கொஞ்சம் உருவாக்குறது. காசை வந்து நாங்கள் பணத்தை நாங்கள் கொஞ்சம் இந்த பணத்தை குட்டி கூட வைக்கணும். பணத்தை வந்து பணம் திருப்பி நிறைய பணத்தை வந்து உழைச்சி தரணும். அப்படித்தான் இப்ப நீங்க உங்களுக்கு ஐடியா இருக்கு, உங்களுக்கு எல்லாம் வந்து மார்க்கெட்டை பற்றி தெரியும், பேங்கிங் செக்டர் தெரியும், ஃபைனான்ஸ் தெரியும், எக்கானமிக்ஸ் தெரியும். நீங்களும் வந்து வாசிக்கணும், நிறைய கொஞ்சம் வாசிக்கிறது பேப்பர்ஸ் எல்லாம் வந்து வாசிக்கணும். வாசிச்சு இந்த கொஞ்சம்
இந்த வீட்டுல இருந்தெல்லாம் உழைக்கணும் நீங்கள். ஏன்னா அப்படியே கொஞ்சம் இருக்குதானே எங்களுக்கு வந்து காசை கொண்டே மட்டும் நாங்க பேங்க்லோட போட்டா மட்டும் காணாது, கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் வேற இதுலயும் வந்து உழைக்கணும். பாருங்க, உங்களுக்கு வந்து நான் கேட்கறது கேள்வி கூட சொல்லுங்க, உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து அனுபவம் இருக்கா இல்லையா? தற்பொழுது இருக்கா இல்லையா? அனுபவம் இருக்கா இல்லையா? Do you have enough experience in the stock market? நோ சார். இருக்கா? இல்ல. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஜஸ்ட் லேர்ன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஒரு 10 ஷேர்ஸ்லாம் வாங்கி அது நீங்க வந்து மார்க்கெட் அறியலாம். இதுக்கு தான் இருக்கிறாங்க ஆக்கள்னு சொன்னா, அந்த யூனிட் ட்ரஸ்ட் கேள்விப்படுவேன். யூனிட் ட்ரஸ்ட் அவங்க என்ன செய்யறான்னு சொன்னா, அவங்க தேர் எக்ஸ்பர்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட். அவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆக்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமா ஸ்டடி பண்ணி கொண்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் இந்த எங்க நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியும். அவங்களுக்கு தெரியும் பேங்க் ஆஃப் லோன் இருக்கு, NDB பேங்க், நிறைய பேங்க் இருக்கு. அங்க இப்ப பாத்தீங்கன்னா we call யூனிட் ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. யூனிட் ட்ரஸ்ட் அங்க கொஞ்சம் அங்க கொண்டு போய் நீங்க காசை கொஞ்சம் காசை போட்டு பாருங்க, ஒரு 10,000 போட்டு பாருங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க 10,000 வாங்கி கொண்டு போய் அவங்க தெரியுமா உங்களுக்கு எந்த இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியுமா உங்களுக்கு. உங்களோட காசை மட்டும் கொண்டு போக மாட்டான், எல்லாட்ட காசை கலெக்ட் பண்ணி அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஷேர்ஸை கொண்டு வாங்குவாங்க, எல்லா இடத்துலயும் வாங்கி டோட்டலா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அவங்களுக்கு கிடைச்சா அந்த ப்ராஃபிட்டை உங்களுக்கு தருவாங்க அவங்க. அதான் சொல்றது, அதான் அந்த சிஸ்டம் சொல்றது, ஜஸ்ட் கால் யூனிட் ட்ரஸ்ட். If you don't have enough experience or knowledge of the CSE, Colombo Stock Exchange or exchange, so அவங்க வந்து they are expert in the field. அவங்க உங்கள் சார்பாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க போய் முதலீடு செய்வாங்க. முதலீடு செய்து அந்த முதலீட்டுல கிடைக்கும் லாபத்தை வந்து உங்களுக்கு பங்கிட்டு தருவினாங்க. அதான் சொல்றது யூனிட் ட்ரஸ்ட்னு சொல்றது. நம்பிக்கை நிதியம் அல்லது நம்பிக்கை ஒரு பார்ட்சின்னு சொல்றது வந்து. ஆகவே இப்படி எல்லாம் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைவர்சிஃபை பண்ண பழகணும். நீங்கள் அப்படிதான் பழகி நீங்கள் செய்யணும். வருமானத்தை நீங்க உழைக்க வேணும். நீங்க வருமானம் உழைக்கிறீங்க, வருமானம் கிடைக்குது, வருமானம் வருது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து வருமானம் நீங்கள் மல்டிப்ளை பண்ண பழகணும். நீங்கள் எங்களோட பள்ளியில் எல்லாருக்கும் வருமானம் கிடைக்குது. பணம் வச்சிடக்கூடாது. நாங்கள் இன்னும் பணத்தை உருவாக்கக்கூடிய வகையில் வந்து நாங்கள் திங்க் பண்ண வேணும். நாங்கள் ஆகவே நீங்கள் ஜஸ்ட் இந்த எக்கானமி ஸ்டூடெண்ட்ஸ் you have well knowledge of the market and finances, finance environment. Okay, அப்படி எல்லாம் நீங்கள் செய்யணும். ஏன் சொல்ல வந்து நான் இது வந்து ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் சொல்ல வந்தது. ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் என்று சொன்னால், அந்த எதிர்காலத்தில் வந்து நிதிச்சந்தைகளில் முதலீடு செய்து வருமானத்தை உழைப்பதற்காக பொதுமக்கள் தங்களுடைய கைகளில் பணமாக வைத்திருக்கின்றத சொல்றது வந்து ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். ரைட். ஆகவே நிஷாந்தன், உங்களோட கேட்கிறேன், பணத்துக்கான கேள்வியில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் யாவை அப்படி கேட்பாங்க. என்ன சொல்லுவீங்கள்? பணத்துக்கான கேள்வியில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் யாவை சொல்லுங்க பாபு நிஷாந்தன். வருமானம், வட்டி வீதம், விலை மாற்றம், எதிர்பார்க்கை, நிறுவன காரணிகள், நிதியியல், சந்தையில் தோற்றும் நவீன கண்டுபிடி. நீ மேலதிகமா சொல்லலாம். மேலதிகமா வேற கழிப்பீங்களா? பணத்துக்கான கேள்வியில் தாக்க செலுத்தும் காரணிகள் வேற என்ன சொல்லுவீங்க? இதுக்கு மேலதிகமாக அப்பிரதேச வேறுபாடு, வருமானம் பெறும் கால இடைவெளி, அதெல்லாம் இருக்குதானே? அதெல்லாம் சேர்த்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணுமா? இது மேலதிகமா சொல்லப்படுது. ஓகே, ரைட். சரி, இதை பாருங்க. இந்த உங்களுக்கு தெரியும் நெரோ மணின்னு கேள்விப்பட்டீங்களா? நெரோ மணி என்று சொல்லி நெரோ மணின்னு கேள்விப்பட்டீங்களா? குறுகிய பணம் கேள்விப்பட்டீங்களா? குறுகிய பணம் என்று சொல்லி, அல்லது சட்ட பணம் கேள்விப்பட்டீங்களா? சரி, நாங்க பார்ப்போம். M1 என்பது உங்களுக்கு தெரியும். M1 என்பது சட்டமுறை பணத்தையும்
பொதுமக்களின் பேரில் உள்ள வணிக வங்கியின் வைப்புகளை நாங்க சொல்லுவோம் M1 சொல்லுவோம் நாங்கள். அதாவது ஒடுங்கிய பணம்னு சொல்லுவோம் நாங்கள். ஒடுங்கிய பணம் நெரோ மணின்னு சொல்லுவோம். நெரோ மணின்னு சொல்லுவோம் நாங்கள். ஒடுங்கிய பணம். ஒடுங்கிய பணம் என்பது பொதுமக்களிடம் உள்ள சட்டமுறை பணத்தையும் பொதுமக்களின் பெயரில் வணிக வங்கியிடம் வைப்புகளை நாங்கள் சொல்றது வந்து ஒடுங்கிய பணம்னு சொல்லுவோம். M1 சொல்லி நாங்கள் அழைப்போம். M1 என்பது கரன்சி ஹெல்ட் பை த பப்ளிக்னு சொல்லுவோம் நாங்க. பப்ளிக் அண்ட் டிமாண்ட் டிபாசிட் சொல்றது. டிமாண்ட் டிபாசிட் கேள்வி ஏற்பட சொல்லுவோம் நாங்கள். இங்க இதே சொல்றது வந்து நாங்கள் பணம் அல்லது நெரோ மணின்னு சொல்லி அழைப்பார்கள். இது நீங்க அறிஞ்சு வைக்க வேணும், வச்சிருக்க வேணும். ஆகவே ஒடுங்கிய பணம் என்று சொன்னால் கரன்சிஸ் பிளஸ் டிமாண்ட் டிபாசிட்ஸ் M1. பிறகு சொல்லுவாங்க விரிந்த பணம் சொல்லுவேன். விரிந்த பணம் என்று சொன்ன பிள்ளைகள் அது நாங்கள் M21 சொல்லி கால் பண்ணுவோம். M21 சொல்லி M2 என்பது வந்து M1ஓட டைம் அண்ட் சேவிங்ஸ் டிபாசிட்ஸ். அதாவது நான் சொல்லுவோம் இந்த நீண்ட கால வைப்புகளையும் சேமிப்பு வைப்புகளையும் உள்ளடக்கியதாமல் M21 சொல்லி அழைப்போம் நாங்கள் இங்க. M2 ஆகவே உங்களை கேட்பின கேள்வி குறுகிய பணத்துக்கும் விரிந்த பணத்துக்கும் இடையிலான வேறுபாடு யாதுன்னு சொல்லி கேட்கலாம் பிள்ளைகள். என்ன சொல்லுவீங்க? Time and saving deposits. Right. Anyway, நாங்கள் சிறிய ஒரு இடைவெளியில் எடுப்போம். நாங்கள் ஒரு இப்ப டைம் என்ன? இப்ப நேரம் என்ன தம்பி? இப்ப 2:20 சார். 2:30 நாங்க சந்திப்போமா? 2:30. ஓகே, you will take small break. நீங்கள் பிரேக் எடுத்துட்டு வாங்க. 2:30க்கு சந்திப்போம் என்ன? ஓகே, we'll take 10 minutes break. Thank you. Okay, we'll start again. Shall we start? Okay, sir. Okay. Right. நாங்கள் பணத்துடைய வகைகள் பார்த்து நாங்கள் உங்களுக்கு தெரியும். பணத்துடைய வகைகள்னு சொல்லிக்க சொன்னாங்க. உங்களுக்கு ஒன்று சொன்னாங்க குறுகிய பணம்னு சொன்னாங்க. குறுகிய பணம் நெரோ மணின்னு சொல்லுவோம். அப்ப குறுகிய பணம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் சட்டமுறை பணத்தையும் வங்கி சட்டமுறை பணத்தையும் வங்கி பணம்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற நடைமுறை வைப்புகளை நாங்க சொல்றது வந்து சட்டமுறை பணம்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்துல there is no enough competitions among the banks. Okay, banks like a monopoly. Banks have the more power. Okay, அப்ப அந்த காலத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பேங்க் வந்து அதிகமா காணப்பட இல்லை. only few banks are there. அப்ப அவங்க வந்து இந்த வங்கிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வங்கி தான் இருந்துச்சு அந்த காலத்துல. அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் சேவிங்ஸ் டிபாசிட்ல காசு எடுக்கிறோன்னு சொன்னா பெரியவே இல்லை. அது ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி பெரியவே இல்லை. அதே போல இந்த முந்தி வந்து நாங்கள் கரண்ட் அக்கௌண்ட் உடனே காசு எழுதி எடுக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல காசு எடுக்கணும்னு சொன்னா பெரிய விஷயம். அது வந்து ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி மேனேஜர் கையெழுத்து எல்லாம் எடுத்து அது நேமா டைம் எடுக்கும் அது. ஆனா பாருங்க அந்த வங்கிகளுக்கிடையே போட்டி காரணமாக இப்ப சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல வந்து நாங்கள் காசு உடனே எடுக்கலாம். காசு நோ ப்ராப்ளம்ஸ். வங்கி போகவே தேவையில்லை. முந்தின புத்தகத்தோட போகணும், ஐடென்டி கார்டு கொண்டு போகணும், பேங்க் மேனேஜரை கையெழுத்து போடணும். அப்படி
ஆகவே நான் பார்க்க இருக்க விடயம் என்னன்னு சொன்னா நெரோ மணி பார்க்கிறோம். அப்ப உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்துல வங்கிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் காணப்பட்டது. ஆகவே தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா வங்கிகளுக்குடைய போட்டி காரணமாக புதிய புதிய வசதிகளை வந்து வாடிக்கையாளருக்கு கொடுக்கணும். இப்ப உங்களுக்கு தெரியும் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் இருந்து காசு எடுக்கிறோன்னு சொன்னா பெரிய கஷ்டம். முந்தி எஃப்டில இருந்து காசு எடுக்கிறோன்னு சொன்னா முதலில் அறிவிக்க வேணும். முதலில் அறிவிச்சுதான் அவங்கள்ட்ட போய் காசு எடுக்கணும். அதே போல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல காசு எடுக்கிறது வேலை கஷ்டம். புத்தகங்கள் கொண்டு போய் முகாமையோட கையெழுத்துலாம் வாங்கித்தான் பணம் எடுக்க வேணும். ஆனா தற்பொழுது வங்கிகளுக்கிடையே போட்டி காரணமாக புதிய புதிய வசதிகளை வந்து வாடிக்கையாளருக்கு வங்கிகள் வழங்கணும். எனவே தற்பொழுது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் கூட கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி நாங்க உடனே காசு எடுத்துட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். வங்கிகளுக்கு போகிறது கார்டு இருக்கு, கார்டுக்கே காசு எடுத்துட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். அதே போல உங்களுக்கு ஆப்ஸ் இருக்கு, மொபைல்ல ஆப்ஸ் இருக்கு, அதுல இருந்து காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். ஆனா இப்பதான் அதனாலதான் இந்த பணம் வந்து பணத்தினுடைய வரையறை வந்து காலத்துக்கால மாற்றம் அடைந்து போகுது. முந்தி நாங்க சொன்னோம் இந்த சேமிப்பு வாய்ப்புகள் நாங்கள் பணம் என்று கருதுறது இல்லை. இப்ப சேமிப்பு வாய்ப்புகளை நாங்கள் பணம் என்று கருதுறோம் நாங்கள். எனவேதான் இந்த குறுகிய பணம் என்று சொன்ன M1 என்பது சட்டமுறை பணம். சட்டமுறை பணம் என்று சொன்னா பேங்க் நோட் டோக்கன் மணி என்று சொல்லுவோம். அதாவது வங்கியால் வெளியிடப்பட்ட தாளுலக நாணயங்களையும் மற்றது வந்து நடைமுறை கணக்கு என்று சொல்லுவோம். நாங்கள் டிமாண்ட் டிபாசிட் என்னன்னு சொல்றது வந்து குறுகிய பணம் என்று சொல்லுவோம், M1 என்று சொல்றது அழைக்கிறோம். அதே போல M2 என்று சொன்னால் M2 அதாவது விரிந்த பணம் என்று சொல்லி அழைப்போம். M2 என்று சொன்னால் இது நாங்க இங்க வந்து M1ஓட இந்த குறுகிய பணத்தோட அந்த சேமிப்பு வாய்ப்புகள், வங்கியில் உள்ள சேமிப்பு வாய்ப்புகள் மற்றும் நிலையான வாய்ப்புகள் நாங்கள் கூட்டுறோம்னு சொன்னா எங்களுக்கு விரிந்த பணம் கிடைக்கும். எங்களுக்கு விரிந்த பணம் எங்களுக்கு கிடைக்கும். இது நீங்க சும்மா அறிஞ்சு வச்சுக்கோங்க, கட்டாயம் அறிஞ்சிருக்கும். பேப்பர்ல கேட்டாலும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும், MCQ கேட்பாங்க சில வழியில. ஆகவே இது வந்து நெரோ மணி குறுகிய பணம், சி கரன்சி held by the public, டிமாண்ட் டிபாசிட்ஸ் இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து கூட்டினா M1 கிடைக்கும் எங்களுக்கு. M2 வந்து விரிந்த பணம் குறுகிய பணம். இது M1ஓட டைம் அண்ட் சேவிங்ஸ் டிபாசிட் கூட்டினா எங்களுக்கு வெறும் விரிந்த பணம் கிடைக்கும் எங்களுக்கு. அடுத்தது M2B சொல்லுவோம் அழைப்போம். M2 அதிவிரிந்த பணம் சொல்லி அழைக்கலாம் நாங்கள். M2 வந்து விரிந்த பணம், M2B வந்து அதிவிரிந்த பணம் சொல்லி அழைப்போம். M2B வந்து அது வந்து என்ன, M2உடன் டைம் அண்ட் சேவிங்ஸ் தான் வரப்போகுது. இங்க வந்து நான் ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி, அதாவது வதியாதோர் வெளிநாட்டு சட்டமுறை பண கணக்கில் உள்ள தவணை மற்றும் சேமிப்பு வாய்ப்புகள் சொல்லுங்க. அதாவது நான் ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சியில காணப்படுகிற சேவிங்ஸ் அண்ட் பிக்ஸ்ட் அந்த வாய்ப்புகளை கூட்டுங்க. அதோட வெளிநாட்டு சட்டமுறை பண வங்கி அளவில் காணப்படும் பதிவோருக்குரிய தவணை வரி. இங்க பாப்போம் என்னன்னு சொன்னா, இங்க M2ஓட டைம் அண்ட் சேவிங்ஸ் டிபாசிட்ஸ் அதுல வந்து அதாவது ஃபாரின் கரன்சிஸ்ல உள்ள, அதாவது வெளிநாட்டு நாணய பிரிவில் உள்ள வாய்ப்புகள் தான் நாங்க சேர்க்க போறோம் நாங்கள் இங்க. அதாவது M2ஓட பதியாதோர் நான் ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சியில உள்ள சேவிங்ஸ் அண்ட் பிக்ஸ்ட் டிபாசிட் உள்ள வாய்ப்புகளையும், மற்றது வந்து ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சில அதாவது பதிவுள்ளோர் வெளிநாட்டு நாணய வங்கி பிரிவில் வச்சிருக்கிற சேமிப்பு வாய்ப்புகள், நிலையான வாய்ப்புகளை கூட்டினா அது கிடைக்கும். M2 ஈக்குவல் STD பிளஸ் RD சொல்லுங்க.
ஆகவே இது வந்து M2 விளங்கி வையுங்கோ. அதே போல M4 சொல்லி அழைக்கப்படும் அது ஒன்று இருக்குது. M2Bயோட அனுமதி பெற்ற விசேட வங்கிகளில் உள்ள பொதுமக்களுக்குரிய சேமிப்பு வாய்ப்புகள் மற்றும் நில அமைப்பு. அனுமதி பெற்ற சொன்ன அப்படியே தெரியும் உங்களுக்கு. நான் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் பேங்க் அது வந்து உங்களுக்கு தெரியும். ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் ஓகே. ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்ஸ் ஆகவே உங்களுக்கு தெரியும் நிதி கம்பெனிகளில் காணப்படுகின்ற சேமிப்பு மற்றும் நிதியான அமைப்புகளுக்கு அது வந்து குறிக்கும். அதே போல பதிவு செய்யப்பட்ட நிதி கம்பெனியில் உள்ள பொதுமக்களுக்குரிய சேமிப்பு மற்றும் நிதி அமைப்புகளையும் குறிக்கும். ரெஜிஸ்டர்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனியில் காணப்படுகின்ற சேமிப்பு வாய்ப்புகள் மற்றும் நிதி அமைப்புகளை கூட்ட வருவது வந்து M4 சொல்லி நாங்கள் அழைப்போம். இது நீங்க கொஞ்சம் பார்த்து வைக்க வேணும். கொஞ்சம் உங்களுக்கு நோட்ஸ் அப்படி கிடைக்கும், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அடுத்த பாருங்க பிள்ளைகள், மத்திய வங்கியினுடைய வெளிநாட்டு சொத்துக்கள் என்பதனால் கருதப்படுவது யாதுன்னு சொல்லி உங்களுக்கு கேட்பேன் பிள்ளைகள். மத்திய வங்கியில் காணப்படுகின்ற சொத்துக்கள், வெளிநாட்டு சொத்துக்கள் யாதுன்னு சொல்லி உங்களோட கேள்வியை கேட்கப்படலாம். அப்படி கேள்வி கேட்கப்பட்டா நீங்க சொல்லணும். சொல்லுங்க, மத்திய வங்கியில காணப்படுகின்ற சொத்துக்கள் யாவை என்று கேட்பேன். உங்களுக்கு தெரியும் மத்திய வங்கியினுடைய 5 தெரியும். the balance sheets of the CBSL or central bank. ஆகவே நீங்க தெரியும் மத்திய வங்கியில காணப்படும் சொத்துக்கள் சொல்லுங்க பாப்போம். நிசாந்தன் சொல்லுங்க, மத்திய வங்கியில காணப்படும் சொத்துக்கள். அரசாங்கத்துக்கு வழங்கிய கடன். விளங்கல? அரசாங்கத்துக்கு வழங்கிய கடன் சொல்லுங்க ப்ளீஸ். நான் கேட்டது சொத்துக்கள். ரைட், சரி ஓகே ரைட். நான் கேட்கிற அடுத்த கேள்வி, மத்திய வங்கியில காணப்படுகின்ற வெளிநாட்டு சொத்துக்கள் சொல்லுங்க பாப்போம். வெளிநாட்டு சொத்துக்கள் வெளிநாடு. What are foreign assets of the CBSL? Just think பண்ணி சொல்லுங்க. நோ ப்ராப்ளம், சொல்லுங்க. ரைட் ஆர் ராங், நோ ப்ராப்ளம். சென்ட்ரல் பேங்க் இருக்கிற ஃபாரின் அசெட்ஸ், வெளிநாடுல வாங்கின பாண்ட்ஸ். எஸ், ஏனைய நாடுகளோட வாங்கின பாண்ட்ஸ். அது எங்களுடைய இலங்கை அரசாங்கம் வெளிநாடுகளில் மேற்கொண்ட முதலீடுகள் அப்படித்தானே. அதாவது ஃபாரின் ட்ரெஷரி பில்ஸ், ஃபாரின் பாண்ட்ஸ், அதெல்லாம் சொல்லுங்க. கரெக்ட். சரி, வேற சொல்லுங்க. வேற என்ன இருக்குது சொத்துக்கள், வெளிநாட்டு சொத்துக்கள்? சென்ட்ரல் பேங்க் இதுல பேலன்ஸ் ஷீட்டை பாத்தீங்கன்னா தெரியும், அதுல வேற நிறைய இருக்கு. வேற சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? வேற என்ன சொல்லலாம்? ஏற்றுமதி வருவாய்கள் அது வருமா சார்? எஸ், ஏற்றுமதி வருமானம் சரி, ஏற்றுமதி வருமானம் செய்தால் சொத்து இருக்கும். அதை கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுமா? எப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க சொன்ன விட சரி, எப்படி சொத்து வருது? உள்நாட்டு உற்பத்தியில இருந்து நாம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் போது அதன் மூலமா கிடைக்கிற வருவாய் வந்து நமக்கு நம் நாட்டுக்கு சொத்து அமையும். சரி சொன்ன சரி, 100% சரி. இப்ப நான் பாருங்க, நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணேன்னு சொன்னா எனக்கு வந்து கரன்சி இருந்தானே, எனக்கு வந்து ஃபாரின் கரன்சியை கையில தர மாட்டாங்க எங்களுக்கு. அது பேங்க் தான் போகும். அது வந்து சிபிஎஸ்ல போய் கிடைக்கும் எல்லா காசும். உங்களுக்கு வந்து வெளிநாட்டில இருந்து வந்து உங்களோட பெரிய சித்தி எல்லாம் காசு அனுப்புறேன், உங்களுக்கு மாமா எல்லாம் அனுப்பினா உங்களுக்கு யூஎஸ் டாலர்ஸா கையில கிடைக்குமா இல்லையே? அவர் வந்து பாருங்க, இந்த பேங்க்கு, கொமர்ஷியல் பேங்க்ஸுக்கு, பீப்புள்ஸ் பேங்க்கு காசை போட்டா உங்களுக்கு கையில கிடைக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ருபீஸ் உங்களுக்கு கையில கிடைக்க போகுது. அதை வந்து காசை கன்வெர்ட் பண்ணி போட்டு தருவேனா. அப்ப அந்த கேஷ், அந்த யூஎஸ் கரன்சியோ ஸ்விஸ் பிராங்க்
அப்படியே சென்ட்ரல் பேங்க்ல போய் சேரும் இல்லையா அப்படியே. ஆகவே ஃபாரின் கரன்சிஸ் சரி யூரோ, பவுண்ட்ஸ், டாலர்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரல் பேங்க்ல கிடைக்கும் இருக்கும் எல்லாம் போய். நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ற எல்லா வருமானங்களும் அப்படியே சென்ட்ரல் பேங்க்கு தான் போகுது. அதே போல ஃபாரின் ரிமிட்டன்ஸ் எங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து கிடைக்கிற வருமானங்கள், அந்த எங்களுடைய சொந்தக்காராக்கள் எல்லாம் அனுப்புற காசுகள் அதெல்லாம் வந்து சென்ட்ரல் பேங்க் தான் போய் சேருது. அப்ப சென்ட்ரல் பேங்க் நீங்கள் கையில காசு வச்சிருக்க கோயில அது நீங்கள் வெளிநாட்டு நாணயங்களை கையில வச்சிருக்கல, அது உங்களுக்கு உரிமை இல்லை, வச்சிருக்கல நீங்கள். அதே போல $1000 மேல கையில இருந்து கொண்டு போயிடலாம், வெளிநாட்டுக்கு கொண்டு போயிடாது, கூடுதலான காசு கையில கொண்டு போயிடாது நீங்கள். ஏன்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஏன்னு சொன்னா வெளிநாட்டுக்கு எங்கிட்ட வெளிநாட்டு நாணயங்கள் எங்க இலங்கையை விட்டு போறதை வந்து கட்டுப்படுத்துது இலங்கை. ஏன்னா இல்லையா வெளிநாட்டுக்கு காசை கொண்டு போனா இலங்கையில காசு இல்லாம போயிருந்த வெளிநாட்டு நாணயங்கள் இல்லாம போனா இப்ப இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ப்ராப்ளம் வருமென்று சொல்லி இந்த கட்டுப்பாடு விதிச்சிருக்கு. நீங்கள் உழைச்ச காசு தான், நீங்கள் உழைச்ச காசு உங்கள்கிட்ட வந்து ஒரு 100 மில்லியன் இருக்குன்னு சொன்னாங்க, 100 மில்லியன் இருக்குது, ஓகே. நீங்கள் அப்படியே போய் அந்த மில்லியனை அதை வந்து US$ மாற்றி காசு வாங்குறீங்க இலங்கையில, அந்த காசை நீங்கள் வெளிநாடு கொண்டு போயிடாது. நீங்கள் உழைச்ச காசுன்னு சொன்னாலும் நீங்கள் காசை கொண்டு போயிடலாம். ஏன்னா அரசாங்கம் சொல்லுது இலங்கையில இருந்து $US அல்லது சுவிஸ் பிராங்க் வந்து வெளிநாட்டுக்கு போறதை கட்டுப்படுத்துது. ஏன்னு சொன்னா எங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறதுக்காக கட்டுப்பாடு விதிக்குது. அதாவது நாணய கட்டுப்பாடு, வெளிநாட்டு நாணயங்கள் இலங்கையை விட்டு வெளியேறத வந்து கட்டுப்படுத்தும். இப்ப நீங்கள் பேக்கில் இம்போர்ட் பண்ணிடாம இருக்குது பாருங்க. இப்போ வந்து ஏன்னா அரசாங்கம் வந்து இறக்குமதியில் கட்டுப்பாடு விதிச்சிருக்குது. இப்போ ஏன்னு சொன்னா இறக்குமதி செய்தால் வெளிநாட்டு நாணயம் தான் அதுக்கு அந்த கொடுப்பளவுக்கு நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதுக்காக இறக்குமதி வந்து பல கட்டுப்பாடுகளை அரசாங்கம் வந்து விதிச்சிருக்குது. இப்போ நீங்க நாளைக்கு பார்ப்பீங்க, நாளைக்கு எல்லாம் தெரியும், நியூஸ் பேப்பர்ல பார்ப்பீங்களானே இந்த இலங்கையில கடன்கள் அளவு வந்து அதிகரித்து காணப்படுது. கடன் என்பது எங்களோட பாடத்தோடு சம்பந்தப்பட்டது கடன். இரண்டாம் மணி சப்ளையோட கடன்கள் தான், மணி சப்ளையோட சம்பந்தப்பட்டது கடன்கள். என்ன கடன் வந்து இதோட தொடர்பட்டிருக்கு வட்டி விதங்களோட, வட்டி தொடர்பட்டிருக்கு சொன்னா பண விதங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. ஆக இப்ப பாத்தீங்கன்னா அண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில வந்து அதிக அளவு நாணயங்கள் அச்சிட்டு வெளியிடப்படுதான்னு சொல்லப்படுது பிள்ளைகள். அதே போல புதிதாக வந்து உண்டியர்கள் எல்லாம் விற்பனை செய்யணும், பொதுமக்களுக்கு விற்பனை செய்து அரசாங்கம் காசு எடுத்து இந்த சென்ட்ரல் பேங்க் காசு எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுக்குது, அரசாங்கத்தின் சிறப்பு செய்யறதுக்காக. பிறகு என்ன செய்வோம்னு சொன்னா இந்த விற்பனை செய்யப்பட்ட பாண்ட்ஸ்கள், விற்பனை செய்யப்பட்ட ட்ரெஷரி பில் எல்லாத்தையும் பிறகு அரசாங்கம் கொள்வனை செய்யணும் இல்லையா. அப்படி கொள்வனை செய்ய போய்க்க அரசு அந்த மத்திய வங்கி காசு கொடுக்கணும், பொதுமக்களுக்கு காசை கொடுக்க நாட்டில் பண நிரம்பல் அதிகரிக்க முடியாது. அதிகரிச்சா பின்ன பணவீக்கங்கள் எல்லாம் இடம்பெறும். ஆகவே இந்த எவ்வளவு நாணயத்தை அச்சிட வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறது வந்து மத்திய வங்கியில காணப்படுகின்ற சொத்து மட்டங்களை தான் தங்கி இருக்கு. அது இப்ப போதிய அளவுக்கு சொத்து மட்டங்களை வைத்திருக்காமல் நாணயங்களை அச்சிடுவது வந்து நல்லதல்ல. இரண்டாங்க நாணயத்தின் பெறுமதி வந்து வீழ்ச்சி அடைந்து போயிடும். பெறுமதி நாணயத்தின் பெறுமதி வந்து ஸ்ட்ராங்கா இருக்க வேணும். எப்படி அது எப்ப இருக்கும்னு சொன்னா இந்த வட்டி வீதங்கள், அதாவது இலங்கையில அந்த விலை மட்டங்கள் வந்து தாழ்ந்த மட்டத்திலும் உறுதியானதாக இருக்கணும் விலை மட்டம். ஆனா பணவீக்கம் உறுதியா இருக்கணும், குறைந்த பணவீக்கம் தான் இருக்கணும் நாட்டுல. அப்பதானே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாணயத்தை கொடுத்து அதிக பொருட்களை வாங்கலாம். நாணயத்தின் பெறுமதி உயர்வாக இருக்கணும். நாணயத்தின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்து போனா அந்த நாணயத்திற்கு வந்து பெறுமதி இருக்காது. ஆகவே அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் பொருட்கள பெறுமதி வந்து குறைந்த மட்டத்தில் இருக்கணும், அதுவும் உறுதியா இருக்கணும். நீங்க இந்தியா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் அநேகமாக வந்து இந்த பொருட்கள பெறுமதி வந்து எப்பொழுதும் ஒரு ஸ்டேபிளா இருக்கும், உறுதியா இருக்கும், குறைவாக இருக்கும் பிள்ளைகள். நீ பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லுவேன், இந்த முட்டையினுடைய விலையெல்லாம் நீண்ட காலமாக அப்படியே இருக்கும், அரிசியின் விலையெல்லாம் அப்படியே நீண்ட காலத்துக்கு இருக்கும், அப்படி உறுதியாக இருக்கும். ஏன்னா அந்த அப்படித்தான் இருக்கு. ஏன்னா அந்த விலை மட்டங்கள் வந்து உறுதியா வச்சிருக்கணும். இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, பானின் விலை பயங்கர மாற்றம் அடைஞ்சிட்டு போகுது. போன வருடம் 60 ரூபாய் வித்த பான் இப்போ 80 ரூபாய் விற்குது. அப்படின்னா விலை மட்டங்கள்ல உயர்வா இருக்கக்கூடாது. விலை மட்டம் ஸ்டேபிளா இருக்க வேணும், குறைவாக இருக்கணும். நீங்க பார்த்துப்பீங்க $US பாருங்க, $100 அவங்களோட மேக்சிமம். அவங்களோட கரன்சி பார்த்தீங்கன்னா $100 மேக்சிமம் நோட் இஸ் 100 rupees.
அப்ப யூஎஸ்ல நீங்கள் ஒரு $5000 கையில ஒன்று வச்சுருந்தா பிடிச்சிடுவாங்களே. யூஎஸ்ல வந்து $5000 வந்து கையில வச்சிருந்தா ஏன்னு காரணம் எங்க கொண்டு போறீங்களோ $5000. $5000 அங்க பெரிய தொகை மாதிரி. நாங்க $5000 வச்சிருந்தா யாரும் கணக்கு எடுக்க மாட்டாங்களே. $5000 நாங்க கையில வச்சிருந்ததால் யாரும் கணக்கு எடுக்க மாட்டாங்க. என்னன்னு சொன்னா அங்க வந்து $5000 வந்து டூ மச். $5000 வந்து கணக்கானது போதும் உங்களுக்கு. என்னன்னு சொன்னா அங்க வந்து ஒரு லஞ்சின் விலை வந்து பிள்ளைகள் ஒரு $4 போதும். அங்க $4 காலை உணவு வந்து $10 போதும் உங்களுக்கு. $10 காலை உணவு எடுக்கலாம் நீங்கள். ஆகவே நீங்கள் $5000 நீங்கள் அங்க இந்த நியூயார்க்ல கையை வச்சுதான் கேட்பேன். கண்டு கேட்பாங்க, ஏன் கொண்டு போறீங்க, எந்த கொண்டு போறீங்களோ அமௌண்ட் வந்து. அதே போல யூரோப்ல $5000 வச்சுதான் கேட்பாங்க, ஏன் இவ்வளவு காசு கேட்பான். $5000 பெரிய காசு மாதிரி. ஏன்னா அங்க சம்பளம் வந்து பிள்ளைங்க கிட்டத்தட்ட 1700 சம்பளம் வந்து அங்கத்து யாக்களுக்கு வந்து கொடுப்பினம் $3500 $4000 பே பண்ண சம்பளமே. அப்படி இங்க பாருங்க, நீங்கள் 50,000 எடுத்தாலும் சமாளிக்கிறாது, 70,000 சமாளிக்கலாது. அங்க அப்படி இல்லை. salary எல்லாம் $4,500. 5,000 enough. 5,000 ஒரு மாசம் சம்பள காசு அப்படி இருக்கும். ஆகவே அங்க நாணயத்தினுடைய பெறுமதி உறுதியாக இருக்கும், பெறுமதி அதிகமா இருக்கு. நாணயத்தினுடைய பெறுமதி அதிகம். ஆக இலங்கையில ஒரு காலத்தில் இருந்தது. என்னன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில வந்து எல்லா பொருளும் விலை மலிவாக காணப்பட்டது. ஆக இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா விலையெல்லாம் கூடிட்டுது. ஆகவேதான் பெருமதி வந்து குறைவடைந்து போச்சு. பெருமதி வந்து இந்த நாணய பெருமதி வீழ்ச்சி அடைந்த போகுது. ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னா இது மத்திய வங்கியில் காணப்படுகின்ற வெளிநாட்டு நாணயங்கள் மற்ற மத்திய வங்கி வெளிநாடுகளில் முதலீடு செய்த பிணைகள், மற்றது வந்து மத்திய வங்கியின் பேரில் உள்ள விசேட எடுப்பன உரிமை சொல்லுவாங்க, எஸ்டிஆர், ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் சொல்லுவாங்க, எஸ்டிஆர். இதை பற்றி கேள்விப்பட்டீங்களா பிள்ளைகள்? எஸ்டிஆர் வந்து சொத்துங்களை கேள்விப்பட்டீங்களா? Can you say anyone about the SDR? SDR means special drawing rights. Special drawing rights சொல்லி அழைப்போம். சொல்ல முடியுமா யாராவது? SDR கேள்விப்பட்டீங்களா? SDR ன்னு கேள்விப்பட்டீங்களா பிள்ளைகள் யாராவது? சொல்லுங்க. Could you explain about SDR? SDR is a currency. நான் கேள்வி சொல்லுங்க. SDR என்பது ஒரு நாணயமா? திங்க் பண்ணுங்க. SDR என்பது ஒரு சொத்துன்னு சொல்லப்பட்டுதான் இருக்குது. பாருங்க, மத்திய வங்கியுடைய சொத்துக்கள்ல சொத்துன்னு சொல்லி விலைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டு கரன்சி, ஃபாரின் கரன்சிஸ். மற்றது SDR, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். அப்ப SDR வந்து ஒரு நாணயமா? அது கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்த முடியுமா? சொல்லுங்க மிஸ் ஜெயந்தி, சொல்லுங்க. SDR வந்து நாங்கள் SDR என்பது ஒரு சொத்து, அது உறுதியா சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு. அப்ப SDR வந்து நாங்கள் வெளிநாட்டு அல்லது சர்வீஸ் வத்தை கொடுக்கலாங்க பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியுமா முடியாதா? SDR வந்து பாருங்க, நான் முதல்ல பாருங்க, மத்திய சொத்தண்டு சொன்ன அப்படி தெரியும். சொத்தண்டு சொன்னா ஒரு அசெட்ஸ் தானே எங்களுக்கு, லியபிலிட்டிஸ். ஒரு அசெட்ஸை வந்து நாங்கள் இந்த பாருங்க அசெட்ஸ் சொன்ன அப்படி பாருங்க, ஃபாரின் கரன்சிஸ், US டாலர், சுவிஸ் பிராங்க் சம்திங், யூரோ எல்லாம் வந்து ஒரு நாணயம். இதை நாங்கள் வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு பயன்படுத்துறோம். எங்களுக்கு சொத்து, எங்களுக்கு சொத்து. அதே போல வெளிநாட்டு பிணைகளை நாங்கள் வித்து போட்டு நாங்கள் பயன்படுத்தலாம். அதே போல SDR என்பது பிள்ளைகள், இதை வந்து நாங்கள் இன்டர்நேஷனல் ரேட்ல பயன்படுத்தலாம்னு கேட்கிறேன் நான்.
இது சொத்து, எங்களுக்கு சொத்து, assets for this asset for CBSL. நான் என்ன கேட்கன்னு சொன்னால் இதை வந்து வெளிநாட்டு நாணய கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்த முடியுமா முடியாது? சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க ப்ளீஸ், டைம் ஆகுது. சொல்லுங்க எஸ் நோ சொல்லுங்க ப்ளீஸ். நான் விட சொல்லணும் முடியும், குயிக்கா சொல்லுங்க. எஸ்டிஆர் வந்து நாங்கள் இன்டர்நேஷனல் ரேட் பயன்படுத்தலாம், பயன்படுத்த முடியாதா? பயன்படுத்த முடியுமான்னு தெரியல சார், முதலிடலாம்னு நினைக்கிறேன். ரைட், பயன்படுத்தலாம். சொத்து தான் இது எங்களுக்கு, சொத்து எங்களுக்கு. அதாவது எஸ்டிஆர் என்பது பிள்ளைகள் ஐஎம்எஃப்னால் இன்டர்நேஷனல் ரேட் ஃபைனான்ஸா, IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டால வந்த பிள்ளைகள் எங்களுக்கு இலங்கைக்கு ஒரு அங்க வந்து ஒரு புக் இருக்கும் பிள்ளைகள், புக் இருக்கும். அந்த IMF என்ன செய்யணும்னு சொன்னால் இலங்கைக்கு சொல்லி ஒரு பக்கத்துல ஒரு தொகையை வந்து ஒதுக்கி வைக்கும். ஒரு தொகையை வந்து IMF தான் கொடுக்கும், அந்த அமௌண்ட்டை கொடுக்கும். என்னன்னு சொன்னால் எங்கட இலங்கை வந்து இன்டர்நேஷனல் ரேட்ல வந்து எவ்வளவு கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்றது என்பதற்கு ஏற்ப இது வந்து சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வந்து ஒதுக்கப்படுவது. இது வந்து வெறும் ஒரு புத்தக பதிவு தான் காணப்படும் பிள்ளைகள் வந்து அவங்களோட புக்ல பதிய என்ன பண்றது. நாங்கள் அந்த அமௌண்ட்டை பயன்படுத்தி நாங்க இன்டர்நேஷனல் ரேட்டை மேற்கொள்ளலாம் பிள்ளைகள். இன்டர்நேஷனல் ரேட்டை வந்து நாங்கள் மேற்கொள்ளலாம். ஜஸ்ட் இது வந்து IMF-னால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு புத்தக பதிவு, இது எங்கள் சொத்து. இந்த அமௌண்ட்டுக்கு எதிராக நாங்கள் இன்டர்நேஷனல் இந்த தொகையை நாங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம், இன்டர்நேஷனல் ரேட் பயன்படுத்தலாம் பிள்ளைகள். எங்களுக்கு விளங்க சொன்னது இது வந்து we are the international partners, we are the member of the IMF. அதனால தான் எங்க மெம்பர்ன்ற படியால எங்களுக்கு வந்து IMF வந்து தொகையை ஒதுக்குது. கருத்து கொள்ளுங்க. இது வந்து இட்ஸ் நாட் a virtual, இட்ஸ் நாட் a currency, இட்ஸ் a virtual currency தான், virtual currency. கண்ணால பார்க்க முடியாதுமா, கண்ணால பார்க்க முடியாது. வந்து ஒரு வெறும் புத்தக பதிவை தான் காணப்படும். இந்த புத்தக பதிவுக்கு எதிராக நாங்கள் இதை நாங்கள் பயன்படுத்தி சர்வதேச கொடுக்கலாங்க பயன்படுத்தலாம் நாங்கள். அதாவது சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு ஒதுக்கப்படுகின்ற ஒரு நிதி மாதிரி தான் கருதுங்கோ. இது வெறும் ஒரு புத்தக பதிவை தான் காணப்படும். இதை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சர்வதேச வர்த்தகத்துக்கு இந்த தொகையை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம். ஓகே தானே? இது வந்து ஒரு சொத்தா காணப்படும். ஓகே, இது வந்து USD மாதிரி ஒரு கரன்சி இல்லை. ஆகவே சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு ஒதுக்கப்படுகின்ற அல்லது ஒதுக்கப்படுகின்ற நிதி, ஒதுக்கப்படுகின்ற ஒரு புத்தக பதிவு, இதை பயன்படுத்தி இலங்கை வந்து இன்டர்நேஷனல் ரேட்ல வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லுவோம் நாங்கள். இவ்வளவு வந்து சொத்தா காணப்படும். அதே போல மத்திய வங்கியோட பொறுப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அந்த பொறுப்பு பாருங்க. மத்திய வங்கி வெளிநாட்டிலிருந்து பெற்ற கடன்கள், வெளிநாடுகள் இருந்து US, ஜப்பான், சைனாலிருந்து பெற்ற கடன்கள், வெளிநாடுகள் இருந்து கடன்கள். இலங்கை வந்து வெளிநாடுகள்லயும் கடன் பெறும், மற்றது வந்து இன்டர்நேஷனல்லையும் கடன் பெறுது. அதே போல இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கடன் பெறுது. அதாவது வெளிநாட்டு நிறுவனங்களையும் கடன் பெறுதுங்கிற நாடு போய் IMF, வேர்ல்ட் பேங்க், ADB அப்படி கடன் பெறுவது. ஆகவே இலங்கை வந்து வெளிநாடுகள்ல பெற்ற கடன்கள், மற்றது வந்து சர்வதேச நிறுவனங்களில் பெற்ற கடன்களை தான் இது குறிக்கிறது, பொறுப்புகள் சொல்லுவாங்க. சர்வதேச நிதி நிறுவனங்கள், வெளிநாட்டு வங்கிகள் அது பெற்ற கடனை தான் குறிக்கிறது. இந்த வெளிநாட்டு பொறுப்புலாம் பாக்குறோம் நாங்க. உள்நாட்டு பொறுப்பாக வெளிநாட்டு பொறுப்பு. மத்திய வங்கியில் காணப்படுகிற வெளிநாட்டு சொத்துக்கள், மத்திய வங்கியில் காணப்படுகிற வெளிநாட்டு பொறுப்புகள் சொல்லுவோம் நாங்கள். இதை பாத்தீங்கன்னா மத்திய வங்கியின் இது வந்து 5 வகையாக காணப்படலாம். சொத்துக்கள் பொறுப்புகள் விபரத்தை காட்டுது. ஆகவே சொத்துக்களை பாருங்க பிள்ளைகள். மத்திய வங்கியின் சொத்துக்கள், மத்திய சொத்துக்கள் பார்க்க போய்க்க வணிக வங்கிகளுக்கு கொடுத்த கடன்கள், மத்திய வங்கி கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு காசு கொடுக்கும். அதே போல அதே போல மத்திய வங்கி கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கும். மற்றது மத்திய வங்கியின் ஒதுக்கங்கள், ரிசர்வ்ஸ் என்று சொல்லுவோம் நாங்கள்.
அடுத்து மத்திய வங்கியின ஏனைய சொத்துக்கள் எல்லாம் வந்து மத்திய வங்கியின் சொத்துக்களாக காணப்படும். இவ்வளவு வந்து சொத்துக்கள். என்ன சொத்தை பார்க்க வெளிநாட்டு சொத்து தெரியும் உங்களுக்கு, வெளிநாட்டு சொத்து தெரியும். மற்றும் ஏனைய சொத்துக்கள் சொல்லி அழைக்கப்படுது. மற்றது மத்திய வங்கி கவர்மெண்ட் கொடுத்த காசு எல்லாம் வந்து மத்திய வங்கி வெளியாறு கொடுத்த கடன்கள். இது அரசாங்கத்துக்கு கொடுத்த கடன், பேங்க்ஸுக்கு கொடுத்த கடன் எல்லாமே மத்திய வங்கி சொத்துக்கள். என்னன்னு சொன்னா மத்திய வங்கிக்கு வர வேண்டி இருக்கிறது எல்லாம் மத்திய வங்கி சொத்துக்கள். அதே போல பொறுப்புகள் பார்க்க போய் பொறுப்புன்னு சொல்லி பார்க்கணும். கவனிங்க, பொதுமக்களின் கையில் உள்ள பணம் இருக்கு தானே பிள்ளையர். சென்ட்ரல் பேங்க் வந்து கரன்சி அச்சடிச்சு வெளியிட்டது, issued currencies. அப்ப these currencies are held by the public. பொதுமக்களின் கையில் உள்ள பணம் அல்லது சுற்றுவட்டத்தில் பணங்கள் எல்லாம் பொறுப்புகள் பேங்க்ஸுக்கு. பேங்க்ஸ் தான் அச்சடிச்சது, பேங்க் தான் இஷ்யூ பண்ணது, அது பொறுப்புகள். அதே போல வங்கிகள்ல உள்ள பணமும் வந்து சென்ட்ரல் பேங்க் பொறுப்பு. அதே போல கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க்ல வாய்ப்பு செய்து இருக்குது, அதெல்லாம் வந்து பொறுப்பா இருக்கு. ஆகவே இதை நீங்கள் பார்த்து வையுங்க. உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்ப நாங்கள் கிடைக்கும். ஆகவே எங்களது டைம் முடிஞ்சது. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமென்னு சொன்னால் அடுத்த வகுப்பில் கேளுங்க. ஆகவே பிள்ளைகள் மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி குறிப்பிட்டு கொள்வோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்.